அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து நாம் வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்ப்ப வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனிமேலும் நீர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்க நீர் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதில் கீழே அந்த வசனத்துக்கு கீழே ஆண்டவர் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 6வது வசனத்தை வாசியுங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அங்கே வசனத்தில் ஒவ்வொரு காரியமாக சொல்லிக்கிட்டே வராரு. அதில் ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அநேக அடையாளங்கள் அங்கே இருக்குது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாமே இருக்குது. ஆனால் அதில் ஒரு அடையாளம் என்னென்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுதல். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா வார்ஸ் அந்த ரூமர்ஸ் ஆஃப் த வார்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த எந்த யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது? நம்ம ஆண்டவர் எப்போவுமே வேதத்தில் இந்த ஒரு முன்னுரையும் பின்னுரையும் இல்லாமல் பொதுவாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் பேச மாட்டார். வேதத்தில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் விளக்கத்தை கொடுத்து வச்சுருப்பார். அதை தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டியது மட்டும் நம்முடைய வேலை. உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோவாவுடைய ஜலப்பிரளயம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு பர்டிகுலராக டேட்டு இயர் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேலில் இவர் ராஜாவாக இருக்கும்பொழுது, சிரியா தேசத்தில் அவர் ராஜாவாக இருக்கும்போது இத்தனாவது வருஷத்தில் அது வந்துச்சுன்னு ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எந்த யுத்தத்தை ஆண்டவர் சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து பரமேறி போனதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. பெரிய யுத்தங்கள், அதாவது பெரிய உயிர் சேதம், மிகப்பெரிய அளவில் நடந்த யுத்தங்கள் மட்டுமே குறைஞ்சது 3000 4000 இருக்குமா. அந்த அளவுக்கு யுத்தங்கள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன யுத்தங்கள் இருக்குது. உள்நாட்டு யுத்தம், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஊருக்குள்ளேயே நடக்கிறது, இதெல்லாம் கணக்கே இல்லையாமா. அப்போ எந்த யுத்தத்தை இயேசு சொல்லுகிறார்? மொத்த யுத்தத்தையும் சொல்கிறாரா, இல்லை எந்த யுத்தத்தை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான யுத்தங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் குறிப்பாக ஒரு யுத்தம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 38:8 வாசிங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களில் நீ வருவாய். எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இஸ்ரவேல் ஜனங்க தான் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள். உதாரணமாக அவங்க 2-3 தடவை தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. முதலாவதாக மோசே தலைமையில் வந்தாங்க. அப்போ எகிப்திலிருந்து வந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். 2வது செருபாபேல் தலைமையில் வந்தாங்க, எஸ்ரா தலைமையில் வந்தாங்க, நெகேமியா தலைமையில் வந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலேருந்து வந்தாங்க. அலங்கம் கட்டுவதுக்கு வந்தாங்க, அப்புறம் ஆலயம் கட்டுவதுக்கு வந்தாங்க. இதெல்லாமே அவர்கள் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தது. அதற்கு பிறகு அப்படியே அங்கே அவங்க இருந்துட்டாங்க. பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னா எல்லா நாடுகளிலிருந்தும் அவங்க வரணும் இஸ்ரவேலர்கள். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால்,
1948 நடந்துச்சு. எல்லா ஜனங்களிலும் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆனால் அதிலையும் பர்டிகுலராக நம்ம ஏன் இதை பார்க்குறோம், எசேக்கியேல் 38 வாசிக்கிறோன்னா, அப்படி சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களில் நீ வருவாய். இந்த யுத்தம் எப்போ நடக்கணும்? கடைசி வருஷங்களில் நடக்கணும்னு இருக்குது. அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீ தேசத்தை கார்மேகம் போல மூட எழும்பி வருவாய். பர்டிகுலராக 2 இடத்துல சொல்கிறாரு ஒரே அதிகாரத்தில், கடைசி நாட்களிலே கடைசி வருஷங்களிலே இந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னு சொல்லுது. இஸ்ரவேல் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்ட பிறகு இது நடக்கும்னு இருக்குது. அப்போ தெளிவாக நமக்கு தெரியுது இது 1918க்கு பிறகு. அது என்னங்க 18 அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டார்கள். இப்போ நீங்கள் கேட்க போகிற செய்தி வெறும் செய்தி மட்டும் அல்ல, உங்களுக்கு அடுத்த சில வருஷங்கள் ஐநா சபையிலேருந்து எல்லா பக்கத்திலும் சொல்ல போகிற ஒரு பொய் இருக்குது. அந்த பொய்க்கான பதில் இது. நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த பொய்யை அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதை பொய் இல்லை, பைபிள் படி இதான் சரி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த செய்தியையும் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே நேரத்தில் இது கடைசி காலத்தின் அடையாளமாகவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும், அதே நேரத்தில் கடைசி காலத்தை பற்றினதான விஷயமும் இருக்கும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் இது புரியும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பாடம் மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி காலத்தில் தங்கள் சுய தேசத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த யுத்தம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு எப்பொழுது சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனம். இது கடைசி காலத்தில் 38 ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, எசேக்கியேல் 38:8 பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்கள் அவங்க எப்படி வருவாங்கன்னா, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, வடக்கிலிருந்து, தெற்கிலிருந்து, நாலாபுரத்திலிருந்து வருவாங்கன்னு இருக்குது. 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1918 இஸ்ரவேல் தேசம் உருவாகிறதுக்காக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். முதலாம் உலக யுத்தம் 1914 18 வரைக்கும் நடந்துச்சு. கவனிச்சுட்டே வாங்க. அப்பொழுது இங்கிலாந்து தேசம் வல்லரசாக இருந்துச்சு. அது தோக்கிற நிலைமையில் இருந்தது. அதாவது அவங்க எதிரிகள்கிட்ட தோக்கிற மாதிரி இருந்தபோது அவர்களுக்கு அந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ஒரு வெடிகுண்டை ஒரு யூத விஞ்ஞானி கண்டுபிடிச்சு கொடுத்தார். அவர் பேர் சர் வைஸ்மன் என்பதா. அவர் கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த வெடிகுண்டால் தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்சதுனால சர் வைஸ்மன்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய விரும்புகிறோம், என்ன வேணும்னு. அப்போ வைஸ்மன் சொன்னார், எனக்கு எல்லாமே இருக்குது, எங்கள் ஜனங்க ஏறக்குறைய 1900 வருஷமாக அகதிகளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கள் தேசத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தேசம் அப்போ முதலாம் உலக யுத்தத்தின் முடிவில் இஸ்ரவேல் தேசம் இங்கிலாந்து வசம் வந்துச்சு. இப்போ நம்ம எப்படி இங்கிலாந்துக்கிட்ட இருந்தோமோ, இலங்கை எப்படி இந்தியா கிட்ட இருந்துச்சோ, இங்கிலாந்துக்கிட்ட இருந்துச்சோ, அதே மாதிரி நாமளும் இஸ்ரவேலும் இங்கிலாந்துக்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வைஸ்மன் சொன்னார், எங்கள் தேசத்தை நாங்கள் குடியேறத்துக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அவருக்காக அன்னைக்கு இங்கிலாந்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். இவர் தலைமையில் இஸ்ரவேல் தேசத்தில் குடியேறதுக்கு இஸ்ரவேலர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அனுமதி கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் அப்போ பாலஸ்தீனான் பேர் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு 2 பகுதி அரபியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும், ஒரு பகுதி இஸ்ரவேலுக்கும் கொடுக்கப்பட்டது. 1918 ஆண்டவர் இதை செய்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வரவில்லை. கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, மற்றவங்க யாரும் வரவே இல்லை. ஏன் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜனங்க எல்லாம் அந்தந்த தேசத்தில் ரொம்ப வெல்த்தியாக சந்தோஷமாக இருந்தாங்க. எகிப்தில் அடிமையாக இருந்தது மாதிரி இல்லை. ஜெர்மனியில், ரஷ்யாவில், ஐரோப்பா முழுக்க அவங்க அப்போ அமெரிக்கா வல்லரசு கிடையாது, ஐரோப்பா தான் வல்லரசாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக இங்கிலாந்து எல்லா பகுதியிலையும் இவங்க பரவி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. ஆனால் இவங்க யாருமே 1918 வரல, தொடங்கலை. கொஞ்சம் பேர் தான் வர தொடங்கினாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆமோஸ் புஸ்தகத்தில், அவங்களுக்கு தேசத்தை கொடுத்து அவங்க போகலை, ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். எப்போவுமே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. கர்த்தர் கொடுக்குறாங்க, ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, அதை இழந்துருவாங்க, திருப்பி அதை விலை கொடுத்து வாங்குவாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், தேசத்தை கர்த்தர் ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. அதற்கு பிறகு அவங்க அதை இழந்துட்டு விலை கொடுத்து வாங்கினாங்க.
இது சரித்திரத்தில் நீங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது நம்மளும் அப்படி தான். ஆண்டவர் எதையுமே இலவசமாக கொடுத்தாரா நமக்கு அதுக்கு என்ன இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. அதுக்குன்னு ஒரு வேலை வச்சா தான் நம்ம எல்லாம் செய்வோம். நம்மளுடைய சுபாவம் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களும் 1918 வரல. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆமோஸ் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. 13வது வசனத்தில், இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அதோட அர்த்தம் என்னென்னா, எப்படி ஒரு வண்டியில் கோதுமை மூட்டையை ஏற்றி மொத்தமாக அடைச்சி எவ்வளோ ஏற்ற முடியுமோ ஏற்றுவாங்க, எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை செய்வேன். இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1936 ஹிட்லர் அப்படின்னு ஒருத்தர் ஜெர்மனியில் எழும்பினார். அவர் யூதர்களை அடித்த அடி இந்த வசனம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆமோஸ் 2:13 அப்படியே நிறைவேறி இருக்கும். ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில், அதாவது ஒரு 70 பேர் 80 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 150 பேர் 200 பேரை ஏற்றுவாங்க. அது உள்ள மூச்சு விடுறதுக்கு கூட இடமே இருக்காது. ஒரு குட்டியாக ஒரு வென்டிலேஷன் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ காட்டுவாங்க பாருங்கள், இதை மாதிரி ஏற்றி வேறு ஊருக்கு ஹிட்லர் அனுப்பிச்சி விட்டார். அதாவது சாகடிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க, அனுப்பி விட்டார். அந்த மாதிரி இந்த யூத ஜனங்கள் மிகப்பெரிய கொடுமையை அந்த காலத்தில் அனுபவித்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே எப்படி எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். இப்போல்லாம் நீங்கள் ட்ரெயினில் பார்க்குறீங்க, கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு செகண்ட் ஏசியில் படுத்துட்டு போகிறாங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு 70 பேர் 80 பேர் இல்லை, ஒரு கம்பார்ட்மெண்ட் 100 பேர் போகலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நின்றுக்கிட்டு தான் போகணும், உட்காந்துட்டுலாம் போக முடியாது. ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. கோதுமை கட்டுகளை ஏற்றுகிறது போல உங்களை ஏற்றுவேன்னு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் 1918 அவங்க தேசத்துக்கு வர சொன்னதுக்கு வராமல் போனதுக்கு. எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் நம்ம பார்க்கும்போது அந்த காரியத்தை செய்வதற்கு ஏற்ற மாதிரி இருக்காது, ஆனால் செஞ்சிடணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இல்லைன்னா அதை செய்ய ஆண்டவர் வைக்கும் போது அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கும். பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லும் போது நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இப்போது கானானுக்கு போகும்போது லோத்தையும் ஆபிரகாமையும் பார்த்தீங்கன்னா, லோத்து என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை போன்னு சொன்ன உடனே அவர் சோதோமை ஏறெடுத்து பார்க்குறாரு. சோதம் நல்ல நீர்வளம் மிக்கதாக இருக்குது, தேவனுடைய தோட்டத்தை போல இருக்குது, அங்கே போயிட்டார். ஏன் அவர் கானானுக்குள்ளே போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கானான் பார்க்குறதுக்கு வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியாது, அது வெளியிருந்து பார்க்குறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் ஆபிரகாம் கானானுக்குள் போனார். உள்ளே போனால் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பல நேரங்களில் கர்த்தர் சொல்கிற தேசத்துக்கு, நம்ம சொல்கிற இடத்துக்கு, சொல்கிற காரியத்துக்கு, சொல்கிற ஊழியத்துக்கு ஆண்டவர் வானா வந்துடணும், ஆண்டவர் செய்யினா செஞ்சிடணும், போனால் போயிடணும். நாம் பல நேரத்தில் அதை செய்ய மாட்டோம். எனக்கு ஆண்டவர் இதை விட பெஸ்ட்டான ஒன்று காட்ட, அப்படி அதுவும் அங்கோடு நல்லா இருக்குது, அப்படி போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம செய்கிறோம். முடிவு என்ன ஆகும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி தான். பலர் ஆண்டவர் வைக்கிற இடத்த விட்டுட்டு இதை விட அது ஆசீர்வாதமாக இருக்குன்னு ஓடுறாங்க. ஓடி போய் அப்புறம் ஒரு விலை கொடுத்து திரும்பி வருவாங்க. நகோமி இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன பண்ணாங்களா, மோவாப் தேசத்துக்கு, இங்கே சாப்பாடு இல்லைன்ட்டு மோவாபுக்கு போனாங்களாம். அங்கே போனால் கணவன் 2 மகன்களை இழந்துட்டு வசனம் சொல்லும், ஆண்டவர் மீண்டும் தங்கள் ஜனங்களை சந்திக்கிறார், போஷிக்கிறார் என்று சொல்லி திருப்பி எங்கே வந்துட்டாங்களாம், பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கே ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கே ஓடுற ஒரு கூட்டம் பார்க்கறதுக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஒரு இடத்தில் வைத்தால் ஆசீர்வாதமான இடத்தில் வைப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வைக்கிற இடத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அவரால் முடியும். ஏன்னா நீங்கள் தான் அந்த இடத்துக்கு ஆசீர்வாதம். ஈசாக்க ஒரு இடத்துல குடியிருக்க சொல்றாரு, ஆனால் அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, பஞ்சம் இருக்கு, ஆனால் வெளியே எங்கேயும் போவாத, இங்கே இரு. என்னாண்டவரை பண்ண சொல்றீங்க, நீ பஞ்சத்தில் இரு, ஆனால் நீ வித அந்த பஞ்சத்தின் தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வசனம் சொல்லுது, அந்த வருஷத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தர் சில காரியங்களை சொல்லும்பொழுது உங்கள் பார்வைக்கு அது ஏற்றதாக இருக்காது, நீங்கள் கேட்கறதுக்கு இருக்காது. சிலர்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல டக்குன்னு வேற ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓ, அங்கே போனால் வேலை நல்லா இருக்குதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா. ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இங்கேயே இரு அப்படிம்பாரு. கேட்க மாட்டோம். சில இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து என்னை புறப்பட்டு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லும் போது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது அந்த இடம், விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அநேகர் போக வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ உனக்கு ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நான் வந்துட்டேன். வந்த சில வருஷங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் சில காரியங்கள், பஞ்சங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வர தொடங்கிடுச்சு. அங்கே இருந்தவங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சரி நீ முன்னாடியே போயிட்ட, இப்போ அங்கே இருக்குது, நாங்கள் அங்கே வந்துடலான்னு பார்க்குறோம், இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, நாங்கள் வரட்டுமான்னு கேட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் சொல்லும் போது வந்ததுனால இப்போ நான் கொஞ்சம் தைரியமாக கௌரவமாக சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் என்னை வர சொன்னார், நான் வந்தேன்னு. இல்லைன்னா 5 வருஷம் கழித்து பஞ்சத்தில் நானே ஓடி வந்திருப்பேன். இதான் நடந்திருக்கும்.
கர்த்தர் சொல்லும் போதே செஞ்சிட்டோம்னா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடி அப்படியே வந்தான் பாருங்க, எங்கேருந்து வந்தானே தெரியாது. அதுவும் திடீர்னு ஆண்டவர் எல்லா பக்கமும் எதிரிகளை எழுப்பிட்டார் யூதர்களுக்கு. இங்கே இட்டாலியில் பார்த்தீங்கன்னா முசோலின்னு ஒரு சர்வாதிகாரி, இங்கே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்னு ஒரு சர்வாதிகாரி, இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிட்லர்னு ஒரு சர்வாதிகாரி. எல்லாரும் யூதர்களை அடிக்கிறாங்க நாலா பக்கமும். ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்வார், நீ உன் தகப்பன் செஞ்சது மாதிரி செய்யலை, நீ தப்பான காரியத்தை செஞ்சுட்ட, அதனால் நான் என்ன பண்ணுவேன், உன் பையன் காலத்தில் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்துருவேன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு நாலா பக்கமும் எதிரியை எழுப்புனார்னு இருக்கும். ஒரு பக்கம் எரேபியாம் எழும்புவான், இன்னொரு பக்கம் இன்னொருத்த எழும்புவான், எல்லா பக்கமும் எதிரிகளை எழுப்பி விட்டுருவார். ஆனால் தாவீது கிட்ட சொல்லும் போது சொல்வார், தாவீதை சுற்றிலும் தேவன் தேசத்தை அமைதலாக்கி இருந்தார்னு இருக்கும். உங்களை சுற்றி அமைதலாக்கிறதும் எதிரியை எழுப்புறதும் கர்த்தர் கரத்தில் தான் இருக்கு. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் இருந்தால் உங்களை சுற்றி எல்லாவற்றையும் அமைதியாய் மாற்றி வைத்திருப்பார். கர்த்தர் சொல்லாத இடத்துல அங்கே போனால் 2 லட்சமா சம்பளம், ஒரே வருஷத்தில் வீடு கட்டிடலாமான்னு போவீங்க, 2 லட்சம் சம்பளம் வரும், 2.5 லட்சம் செலவாகும். அப்புறம் போய் 50,000 கடனோட வர்றவங்களாம் இருக்காங்க. எதுக்கு நான் சொல்கிறேன், சிலர்லாம் ஆண்டவர் இங்கே ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போய் அனுபவிச்சுக்கிட்டு திரும்பி வராங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணார்னா எருசலேமில் வச்சும் ஆசீர்வதிப்பார், பாபிலோனில் வச்சும் ஆசீர்வதிப்பார், எகிப்தில் வச்சும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கரத்தில் தான் இருக்கே ஒழிய நீங்கள் நினைக்கிற இடத்துல இல்லை. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இருந்தால் ஆசீர்வாதம் அங்கே வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக கோதுமை கட்டுகளை ஏற்றுக்கிறது போல அதே வசனத்தில் கீழே ஒன்று சொல்கிறார் பாருங்க. அதே ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இன்னைக்கு யூதர்களை பார்த்து உலகமே பயப்படுது. யூதர்களை பார்த்து பெரிய பெரிய நாடுகள்லாம் யோசிக்குது என்ன செய்யலான்னு. ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நாளிலே அவன் எப்படி ஓடி போவானா, நிர்வாணியாய். இது எப்போ நடந்துச்சு தெரியுமா? ஹிட்லர் காலத்தில் துல்லியமாக நடந்துச்சு. அப்படியே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹிட்லர் காலத்தில் நிர்வாணியாக வசனம் சொன்னபடியே. இதெல்லாம் கர்த்தருடைய வசனம் எவ்வளவு துல்லியமாக இருக்குது. ஏசாயாலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹிட்லர்கிட்ட அனுபவித்த அந்த காரியத்தை அப்படியே தத்ரூபமாக தரிசனமாக காட்டியிருப்பார் ஏசாயாவுக்கு. யூதனை போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் இல்லை, யூதனை போல தண்டிக்கப்பட்டவனும் இல்லை. நானும் சொல்லுவேன், அந்த அளவு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம்னா கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வதிச்சிருவார். இவங்க அந்த மீறுதல் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். கர்த்தர் சொன்னபடி 1918 அவங்க சொந்த தேசத்துக்கு போயிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. அவர்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாததுனால 1948 வரைக்கும் இது நடந்தது. 1948 அவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு போனார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இது 1948 அவங்க தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னபடி யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் தானே அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்க போகிறது எசேக்கியேல் 38 உள்ள யுத்தத்தை. அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்தோடு வந்தால் தான் அந்த யுத்தம் புரியும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது யுத்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1948 மே மாதம் 15ஆம் தேதி நடந்துச்சு. அவங்களுக்கு சுதந்திரம் எப்போன்னா தனி நாடாக உருவானது மே 14, அதாவது மறுநாளிலே யுத்தம். அவங்க சுய நாடாக மாறி சுதந்திர நாடாக மாறி மறுநாளிலே யுத்தம். ஏன் அந்த யுத்தம் வந்துச்சு? இந்த யுத்தத்துக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பேர். எதனால் இந்த யுத்தம் வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1948 இவங்களுக்கு நாட்டை தனி நாடாக இவங்க பிரகடனப்படுத்திட்டாங்க 30 வருஷத்தில். அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுக்கணும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு வாரமாவது எடுக்கணும். அவ்வளோ பெரிய கதைகள் இருக்குது, அதாவது சம்பவங்கள் இருக்குது. அப்போது இந்த இஸ்ரவேலுக்குள்ள அரபியர்களும் யூதர்களும் இணைந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்குது. அப்போது 1948 இவங்க தனி நாடாக யூஎனில் போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யூதர்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இஸ்ரவேல் தனி நாடாக 1948 மே 14 அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது. இது அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே 7 அரபு நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் பிரகடனப்படுத்தினாங்க. நாங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்ய போகிறோம், மே மாதம் 15ஆம் தேதி போருன்னு சொன்னாங்க. அதாவது சுதந்திரம் அடைஞ்ச மறுநாள்னு சொன்னாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற அரபியர்கள்லாம் வெளியே வந்துடுங்க, வெளியே வந்துட்டிங்கன்னா நாங்கள் யுத்தத்தை 1 நாள் 2 நாளில் முடிச்சுடுவோம், யூதர்கள் 1 நாள் குழந்தை அவங்கள அழிச்சிடுவோம், பழையபடி தேசத்தை உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துடுறோம்
அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. 7 நாடுகள். இந்த 7 நாடுகள் யாருன்னா, முதலாம் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தத்தை பார்த்த பலம் வாய்ந்த நாடுகள். அவங்க யாருக்கு எதிராக போர் போடுறாங்கன்னா, சுதந்திரம் அடைஞ்சு ஒரு நாள் ஆன குழந்தை இஸ்ரேவேலுக்கு விரோதமாக அவங்க யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்போது அன்னைக்கு இஸ்ரேவேலுக்கு முதல் பிரதமர் டேவிட் பென் கூரியன் என்பவர், அதான் ஒரு நாள் தான் அவர் பிரதமராகி, அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. உள்ளுக்குள்ளே இருக்கிற அரபியர்கள் வெளியே போகாதீங்க, நாம் 30 வருஷமாக சகோதரர்களாக இருக்கிறோம், நாம் சேர்ந்து இந்த யுத்தத்தை சந்திப்போம், முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம், பேச்சுவார்த்தையில் நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருந்த அரபியர்கள் யாரும் அந்த வார்த்தையை கேட்கல. கேட்டால் அவங்க பாலஸ்தீனர்கள் கேட்கல. அவங்க இந்த 7 நாடுகளை நம்பி எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த எல்லைகள் வழியாக வெளியே வந்துட்டாங்க. யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் யுத்தம் அவங்க நினச்ச மாதிரி 1-2 நாளில் முடியல, பல வருஷங்கள் இழுத்தது. அந்த யுத்தத்தின் முடிவில், அந்த யுத்தத்துக்கு பேர் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கான போர்னு பேர். அந்த யுத்தத்தின் முடிவில் இஸ்ரேல் தேசம் முழுமையாக ஜெயிச்சிச்சு. 7 நாடுகளையும் துரத்தி அடிச்சிருச்சு. ஆனால் அந்த யுத்தத்தை அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இஸ்ரேலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இஸ்ரேல்கிட்ட இருந்த படைபலம் கிடையாது. ஏன்னா அவங்க உருவாக்கி ஒரு நாள் தான் இருந்துச்சு. அவர்கள் ஜெயிச்சதுக்கு முழுக்க காரணம் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தராக இருந்து அந்த யுத்தத்தை ஜெயிக்க வச்சார். இன்றைக்கும் அதுக்கான ப்ரூஃப்ஸ் நிறைய இருக்குது. எதிரிகள் சைடு எகிப்தியர்கிட்ட இருந்தும் இருக்குது, இஸ்ரவேல் சைடு அவங்ககிட்டையும் இருக்குது. பல சாட்சிகள் இருக்குது. அந்த யுத்தத்தை ஜெயிக்க வச்சது கர்த்தர் தாங்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்குது. இஸ்ரவேலுடைய தளபதி சொல்லியிருக்கிறாரு, 1948 நடந்த சம்பவம். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரேபிய தீபகற்பத்தில் எகிப்து சைடு அவங்க முன்னேறுறாங்க. முன்னேறும் போது ஒரு மிகப்பெரிய பாலைவன புயல் அடிச்சிருக்கு. அந்த பாலைவன புயல் அடித்த போது இவங்க எல்லாம் அப்படியே படுத்துட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே அடிச்சிருக்கு. அப்போ இவங்க படுத்துட்டு இருந்தவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே, இப்படி புயல் வீசுதே, எதிரிகள்கிட்ட எங்களை பிடிச்சி கொடுத்துருவீங்களே, எங்களுக்கு மனம் இறங்கணும்னு சொன்னபோது புயல் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நின்றுச்சு. அவங்க புயல் போன பிறகு பார்த்தா அவங்க நின்ன இடத்துலேருந்து பல கிலோமீட்டருக்கு குண்டுகள் பதிக்கப்பட்டிருந்திருக்கிறது. அந்த மண்ணுகளுக்குள்ளே அவங்க உள்ளே வரக்கூடாதபடிக்கு. அதில் ஒரு வேளை இவங்க முன்னேறி போயிருந்தாங்கன்னா அவங்க படை சிதறி போயிருக்கும். இது கர்த்தர் செய்த அற்புதத்தில் ஒரு சான்று. இந்த மாதிரி அநேக காரியங்களை கர்த்தர் செஞ்சு தான் அந்த முதலாம் அந்த யுத்தம் அவங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு ஃபர்ஸ்ட் யுத்தம், த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அவர்கள் ஜெயித்தார்கள். கர்த்தர் சொன்னபடி தேசம் அவர்கள் வசம் வந்துச்சு. ஐநால கொடுத்துட்டாங்க, ஆனாலும் அவர்கள் ஜெயித்து எடுத்தாங்க. இப்போ அன்னைக்கு இஸ்ரேல் பிரதமராக இருந்த டேவிட் பென் கூரியன் சொன்னார், யுத்தம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கூட்டத்தை வெளியே போக வேணாம்னு சொன்னோம். இவங்க ஆபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, யாரையும் என்ன செய்யாதீங்க, உள்ளே விடாதீங்கன்னு சொன்னார். அப்படி உள்ளே வராமல் போய் வெளியே நின்னவர்கள் தான் இன்னைய வரைக்கும் பாலஸ்தீன அகதிகளாக இருக்கிறார்கள். அன்னையிலிருந்து இந்த 7 நாடுகள் அவங்கள வெளியே வர சொன்னாங்க. யுத்தம் நடந்துச்சு, அவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, இவங்களை வெளியே வர சொன்ன அந்த 7 நாடுகளும் அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்யவில்லை. அவங்கள அகதிகளாகவே விட்டுட்டாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால், இந்த அகதிகளாக இருக்கிற பாலஸ்தீனர்கள் வேலைக்கு, மின்சாரத்திற்கு, தண்ணிக்கு எல்லாமே இஸ்ரேல் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த 70 ஆண்டு காலமாக அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஐநா சபைக்கும் தெரியும், எல்லாம் நடந்தது. இது முதல் யுத்தம் 1948 தேசம் அவர்கள் வசம் வந்துச்சு. இதுக்கு பேர் தி வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஒரு தேசம் தங்கள் வசம் வந்துட்டுச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைநகரம் அவங்கக்கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்? தலைநகரம் இருக்கணும். இந்த தலைநகரம் அப்படின்றது இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, நித்திய தலைநகரம்னு சொல்லுவாங்க. எந்த பட்டணத்தை சொல்லுவாங்க? எருசலேமை தான் சொல்வார்கள். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போது ஐநா சபையிலையும் இதுக்கான யுத்தங்கள், அதாவது இதுக்கான ஒரு கேஸ் போயிட்டுருக்குது, ஒரு தீர்மானம். இப்போ நீங்கள் அதை உண்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தலைநகராக 1948 எருசலேம் இல்லை, டெல் அவிவ் அப்படின்னு ஒரு பட்டணம் தான் இருந்துச்சு. எருசலேமை தலைநகராக மாற்ற முடியாதுன்னு ஐநா சபை சொல்லிடுச்சு. ஏன் சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எருசலேம் இஸ்ரவேல் வசம் கொடுக்கப்படாமல் போனதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கிறது. முதல் காரணம் என்னவா வாசிங்க, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எருசலேம் மண்மேடுகளாகி போகும், ஆலயத்தின் பர்வதம் ஏன் எருசலேம் மண்மேடாகி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால்,
இதே மீகா யார் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசின்னு பார்த்தீங்கன்னா எரேமியா காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசி. எரேமியா புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இதே தீர்க்க தரிசனம் மீகா உரைச்சதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 26:18 அதே காலத்தில் வாழ்ந்த எரேமியா புஸ்தகத்தில் அது இருக்குது. இப்போது இந்த தீர்க்க தரிசனம் அங்கே உரைக்கப்பட்ட போது எருசலேம் எப்படி இருந்துச்சுன்னு எரேமியா 26 அவர் அங்கே சொல்கிறார். எப்படின்னு பார்த்தா எருசலேம் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்துச்சு. அதில் குறிப்பாக எருசலேமில் என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் எகிப்தியர்கள், அப்புறம் அன்னைக்கு உள்ள எகிப்தியர்கள், அப்புறம் மோவாபியர்கள், அன்னைக்கு உள்ள விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தேசத்துக்குள்ளே கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்தது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் மலைக்கு கீழையும் அதை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இது எனக்கு அருவருப்பானது, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இஸ்ரவேலர்கள் அதுக்கு கீழ்ப்படியவில்லை. தேசம் மண்மேடாகி போய்விட்டது, கர்த்தர் கைவிட்டார். இது அன்னைக்கு 1900களில் உள்ள எருசலேம். அதாவது ஒரு இஸ்ரவேலை சுற்றி பார்த்த ஒருத்தர் எருசலேமை குறித்து ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, இஸ் திஸ் த டேவிட் சிட்டி, இதுவா தாவீதின் நகரம்? அந்த நகரத்தில் ஒரு மரம் கூட இல்லையா. எரேமியா 24 நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்வார், மலைகள் மொட்டையடிக்கப்படும். காரணம், மலைகள் தோறும் அவங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்களாம். கர்த்தர் தேசத்தை மண்மேடாக்கி போட்டுட்டாருன்னு இருக்கு. பல நேரங்களில் கர்த்தர் தேசத்தை அருவருக்கிறார், கர்த்தர் தேசத்தை விரும்பாமல் போகிறார். காரணம் என்ன? அவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது, சில பட்டணங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்யும் போது கொஞ்ச காலம் செழிப்பாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு நாள் அதற்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்க இவ்வளோ செஞ்சுட்டு நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க செய்கிற வரைக்கும் கர்த்தர் விட்டுருவார். ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், 400 வருஷம் கழித்து இந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு நான் தருவேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லுவார். எமோரியின் பாவங்கள் இன்னும் நிறைவாகவில்லை. பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் பாவம் என்னவாகணும்? ஃபுல் ஆகணும். அது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்வார்? வெயிட் பண்ணுவார். அதே தான் கர்த்தர் பாவம் செய்கிறவனா உடனே என்ன செய்கிறதில்ல, அடிக்கிறதில்ல. நம்ம தேவனை போல ஒரு இரக்கத்தின் தேவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. எதிரிக்கு கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு. நீ செய்கிற பாவம் ரொம்ப மோசமாக இருக்குது, செய்யாத, கொஞ்சம் மனம் திரும்புன்னு சொல்லுவார். நினிவே ஜனங்களுக்கு யோனாவை அனுப்பி வச்சார் பாருங்களேன். அதே தேவன் தான் மோவாபுக்கு சொல்லுவார், உன்னை இப்படி நான் பண்ண போகிறேன், கேர்ஃபுல்லாக இருப்பார். பல நேரங்களில் தேவன் எதிரிகளை விட்டு வைக்கிறார். காரணம் என்னென்னா, அவனும் மனம் திரும்பணும், அவனும் பாவத்திலிருந்து வெளியே வரணும், அழிவிலிருந்து தப்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர்கள் அந்த பாவத்தில் உச்சத்துக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சோதோம் பாவம் செய்தபோது வேதம் சொல்லுது, அவர்கள் கூக்குரல் எனக்கு கேட்டுச்சு, நான் இறங்கி போய் பார்ப்பேனுங்கிறார். அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்ட் தானா, உண்மைதானா, இப்படி தான் இருக்குதா அந்த ஊர் அப்படின்னு பார்ப்பாரு. அதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் வெயிட் பண்ணுறார், இவங்க திரும்புவாங்க, மனம் திரும்புவாங்கன்னு. அதே மாதிரி தான் எருசலேமுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். பாருங்க, எல்லா பட்டணத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா எருசலேமுக்கு கொடுக்க மாட்டாரா? எருசலேமுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார். எந்த காலத்துலேருந்து? சாலமோன் காலத்துலேருந்து சொல்லுவார். சாலமோன்ட்ட சொல்வார், நீ உன் தகப்பன் மாதிரி இல்லை, நீ கேட்க மாட்டேங்கிற, மனம் திரும்பு. கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து அவன் பையன் ரெகேபயாம், அவன் சொல்கிறான், எங்கள் அப்பனை விட நான் ரொம்ப கடினமானவனாக இருப்பேங்கிறான். இப்படியே ஒருத்தராக வந்து 1-2 ராஜாக்களை தவிர பார்த்தீங்கன்னா மனாசேன்னு ஒருத்தன் வந்தான், எசேக்கியாவுடைய பையன், இருக்கிறதுலே ஒஸ்ட் கிங்க அவன் தான். கடைசியில் கர்த்தர் பார்த்தாரு, இவனுங்க உருப்பட மாட்டாங்க, இவனுங்களை மண்மேடாக்கி போட்டுருன்ட்டாரு. எந்த எருசலேமுக்கு நான் வைராக்கியம் பாராட்டுவேன்னு சொன்னாரோ அந்த எருசலேமை கர்த்தரே மண்மேடாக்கி போட்டார். பல நேரத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஒரு பக்கம் உச்சமாக நேசிக்கிறார், ஆனால் தான் நேசிக்கிற மகனை அவர் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கவும் செய்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது கேட்கணும், உட்காந்து ஏதாவது சொல்லும் போது கொஞ்சம் என்ன செய்யணும்? கேட்கணும். பல நேரங்களில் கர்த்தர் கிருபை உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அதாவது பவுலுக்கிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருக்குது. பவுல் சொல்வார், அவனை நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி என்ன பண்ண போகிறேன் அவனை, ஒருத்தனை பற்றி சொல்லுவார். சொல்லும்போது சொல்லுவார், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படி அவனை என்ன பண்ண போகிறேன்? சாத்தான்ட்ட பிடிச்சி கொடுக்குறேன் பாரு. அதோட அர்த்தம் என்னென்னா, நாங்கள் சொன்னால் இவன் திருந்த மாட்டான், இப்படியே விட்டுட்டோம்னா இவன் நியாய தீர்ப்பில் பாதாளத்துக்கு போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். இவனை காப்பாற்றணும்னா ஒரே வழி தான் இருக்குது, என்ன பண்ணலாம்? சாத்தான்ட்ட கொடுக்குவான், அவன் அடிக்கிற அடியில் இவன் திருந்திடுவாங்கிறான். பல நேரங்களில் நமக்கு இதான் நடக்குது. நீங்கள் சொல்லி பாருங்கள், வீட்டில் அடங்காத பையனை முந்தியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லுவாங்க. இப்போ அப்படி சொல்கிறதில்ல. அப்பா அம்மாட்ட என்ன சொல்லி விடுவாங்க? அப்பா அம்மா என்ன சொல்லி விடுவாங்கன்னா ஸ்கூலில்,
கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிங்கம்பாங்க. யாருக்கா சொல்லியிருக்கிறாங்களா அந்த மாதிரி? என்ன அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். நான் அந்த மாதிரி ஆள் தான், சேட்டை. பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டு வருவாங்க. நம்ம டீச்சர் நம்மளை ஏற்கனவே நல்லா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் போதுமான அளவுக்கு. இப்போ அவங்களுக்கு பத்திரத்தை எழுதி கொடுத்த மாதிரி அது. அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்பாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் வீட்டு பக்கம் போங்க, இவனை ஒரு வழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி தான் அவங்க நம்மளை பார்ப்பாங்க. அப்படியே அதுக்கப்புறம் திருந்துறமோ இல்லையோ திருந்த வச்சுடுவாங்க. அன்றைக்கி டீச்சர்ஸ் அடித்த மாதிரிலாம் இன்றைக்கி அடிக்க முடியாது. இப்படி கையை வச்சு முட்டியில் தான் அடிப்பாங்க. இப்போ இருக்கிற அப்பா அம்மா அப்படி இல்லை. அடித்தா இவங்க சண்டைக்கு டீச்சர்கிட்ட போகிறாங்க. ஏன் என் பையனை அடிச்சிங்க? அவன் எப்படி உருப்பிடுவான்? இல்லை, அன்றைக்கி உள்ள சர்ச்சும் இப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கி உள்ள ஸ்கூலும் அப்படி தான் இருக்குது. அன்றைக்கி சர்ச்சில் பாஸ்டர் ஏதாவது திட்டினாருன்னா விசுவாசி என்ன சொல்ல தெரியுமா? பாஸ்டர் நம்ம நன்மைக்கு தான் திட்டுறாரு, நம்ம திருந்தணும்னு சொல்லுவோம். இப்போ இருக்க விசுவாசி என்ன செய்ய தெரியுமா? பாஸ்டரை பேசாமல் மாற்றிடுவோமா அப்படிங்கிறாங்க. எனக்கு பாம்பே பற்றி தெரியாது, இப்போவும் சொல்கிறேன். நான் பேசுகிறதெல்லாம் சவுத் இந்தியாவை பற்றி. நான் முதல் நாளே ஒன்று சொன்னேன், நான் பேசுகிறது உங்களை இல்லை, ஆனால் உங்களை தான் தோணுச்சுன்னா நீங்கள் தான். இப்போ அப்படி தான் இருக்குது வருங்க. அந்த காலத்தில் ஊழியக்காரங்கன்னா ஒரு மரியாதை இருந்துச்சுல்ல. இப்போ ஊழியக்காரங்களை பல ஊழியக்காரங்க யாருக்கு பயப்படுறாங்க? விசுவாசிக்கு பயப்படுறாங்க. ஏதாவது பேசினா இவன் மாற்றி விட்டுருவேங்கிறான். எங்கே விளங்க இல்லையா? அன்றைக்கி பையனும் விளங்கலை, இன்றைக்கி விசுவாசியும் விளங்கலை. பையனை அடிக்காமல் வசனம் தெளிவாக சொல்லுது, பையனுக்குள்ள மதியினம் இருக்குமா, பெரம்பு தான் அதை என்ன செய்யுமா, நீக்குமா. இப்போ அடிக்கக்கூடாதுன்னு ரூலே போட்டாங்க, சட்டம் அடிக்கவே கூடாதுன்ட்டாங்க. அவன் தைரியமாக போகிறான் ஹோம்ஒர்க் எழுதாமல். டீச்சரை பார்த்து சொல்கிறான், எங்கள் மேலே கை வை பார்ப்போன்றான். அப்புறம் எப்படி உருப்பிடுவான் அவன்? அதே நிலைமை தான் சபையிலையும் இருக்குது. கொஞ்சம் சவுண்டாக ஆயர் ஏதாவது பேசினார்னா, என்ன இன்றைக்கி ஆயர் ரொம்ப சவுண்டாக பேசுகிறாரு, கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லி வைக்கணும் அவரை. இங்கே இல்லை, நான் சொல்கிறேன் சவுத் இந்தியாவில் இல்லை, அவரை கொஞ்சம் சொல்லி வைக்கணும், ஓவராக தான் பேசுகிறாரு, சொல்லி சொல்லி பார்ப்போம், இல்லைனா அடுத்து அவரை மாற்றி ஒரு வயலில் விளங்க போகிறதில்ல. திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரு 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 கண்டித்து கொள்கிறாருன்னா வசனம் சொல்லுது, என் போதகருடைய கரம் என்னை என்ன செய்யட்டும், குட்டட்டும், அது நல்லது அப்படின்னு இருக்கு. எங்கள் பாஸ்டர்கிட்டலாம் இருந்து நான் சொல்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய கிருபையில் ஒரு பெரிய கிருபை என்னென்னா, நல்ல போதகரை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்ன வரைக்கும் அவருக்காக நன்றி செலுத்துவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த வசனத்தை கலப்படம் இல்லாமல் பேசணும்னு நினைக்கிறவர். அதனால் அவர் சுத்த கலப்படம் இல்லாமல் பேசுவார். மீறி 2 வார்த்தை நம்ம ஏதாவது திருப்பி பார்த்தோம்னா நரகத்துக்கு போயிடுவோம் பாரு. அதனாலே நம்ம அவர்கிட்ட பேசுகிறதே கிடையாது. கூப்பிடுவார், அந்த தம்பியை கூப்பிடு அப்படிம்பாரு. நம்ம பார்க்காத மாதிரி நின்றுட்டு இருந்தோம்னா அந்த திருடனை கூப்பிடும்பார். எதுக்கு திருடனை சொல்லுவாருன்ட்டு நம்ம அவர் முதல் நாள் கூப்பிடும் போதே வந்துடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியர்களுடைய கண்டிப்பு பிரசங்கம், அதனால் இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாய் இங்கே நிற்கிறேன். எப்போ ஊழியக்காரனுடைய கண்டிப்பு பிடிக்கலன்னு நீங்கள் அவனை எதிர்க்கிறீங்களோ, நீங்கள் ஊழியக்காரனாக மாறவே முடியாது. நோ சான்ஸ். ஏன் தெரியுமா? சாமுவேல் என்னதான் ஏலி மோசமானவனாக இருந்தாலும் சாமுவேல் ஒழுங்காக அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். நான் எப்பவும் சொல்லுவேன், ஏலி தன் பசங்களை ஒழுங்காக வளர்க்கலை, ஆனால் சாமுவேலை ஒழுங்காக தான் வளர்த்துருந்தான். அவன் சாமுவேலை கரெக்டாக வளர்த்துருந்தான். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஆயர் சொல்கிறத, உங்கள் ஊழியக்காரங்க சொல்கிறத கேளுங்க, ஒரு நாளும் அது வீணாகி போகாது. ஒரு கூட்டம் இருக்குது, அதை கேட்க மாட்டேன்னு சொல்லும், அதை ஒன்றும் செய்யவும் முடியாது. எருசலேம் மண்மேடா மாதிரி இதுவும் ஒரு நாள் மண்மேடாகி தான் போகும். அதை ஒன்றுமே செய்யவே முடியாது. எருசலேம் என்னவாயிருச்சு? மண்மேடாகி போயிடுச்சு. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, காரணம், முதல் காரணம் ஸ்பிரிச்சுவல் காரணம், தேவனுக்கு விரோதமான செயல்பாடு. இப்போது 2வது காரணம், ஏன் எருசலேமை யூதர்கள் வசம் 1948 தரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமாக இருக்கிறது. 1 யூதர்களுக்கு, 2 இஸ்லாமியர்களுக்கு, 3 கிறிஸ்தவர்களுக்கு. 3 பேர் 3 மதங்களும் அங்கே தான் மிக சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 பேரில் யாருக்கு உரிமை அதிகம், யாருக்கு உரிமை கம்மி, இப்படி நிறைய சண்டைகள் போயிட்டே இருக்குது. இது உண்மையிலேயே எந்த காலத்திலேருந்து யூதர்கள்ட்ட இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வாசிங்க, நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. இந்த மெல்கிசேதேக்கு எந்த ஊருக்காரு?
சாலேமின் ராஜாவாகிய, நீங்கள்லாம் ஒரு பாட்டு பாடுவீங்க தெரியுமா? சாலேமின் ராஜா. இந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறார் பாருங்க. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. அந்த சாலேம் தான் எருசலேம். ஷாலேம்னா சமாதானம்னு அர்த்தம். ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீப்ரூவில். ஷாலோம்னா சமாதானம். ஷாலோம் அப்படின்னு சொன்னால் சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம். அதுக்கு ராஜாவாக இருந்த மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து யார் கையில் கொடுத்துட்டாரு? ஆபிரகாம் கையில் கொடுத்துட்டார். ஸோ அன்னைக்கே அது யார் கைக்கு வந்துருச்சு? ஆபிரகாம் கைக்கு வந்துருச்சு. சரி, ஆபிரகாம்லேருந்து இது யாருக்கிட்ட போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் 15வது வசனத்தில் குறிப்பாக எருசலேமை குறித்து சொல்லுகிறேன். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. எமோரியரும் எபூசியரும் என்பவர்கள் அப்படின்னு இருக்குது இல்லையா? அப்படி தானே இருக்குது. எபூசியரும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த எபூசுனா என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனம் இல்லாமல் எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எபூசுனா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்குது. 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு எல்லைகளை வகுத்து கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னார், இந்த எருசலேம் உன்னுடைய எல்லைக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி தானே இருக்குது. எபூசியர்கள் இருக்கக்கூடியதான இந்த தேசத்தை நான் உனக்கு தந்தேன். எபூசுனா எருசலேம். ஸோ 14ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய விதத்தில் உடன்படிக்கை பண்ணியாச்சு. 15ஆம் அதிகாரத்தில் லேண்டை ஒதுக்கும் போது ஆபிரகாம் வசம் ஒதுக்கியாச்சு. இப்போ 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஈசாக்கை கூட்டிகிட்டு போய் பலி கொடுக்க சொல்கிறாரு. பலி கொடுக்க போகும்பொழுது கர்த்தர் குறித்த மோரியா மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு இருக்கு. இந்த மோரியா மலை என்பது இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான அந்த எருசலேம் மேலே இருக்கக்கூடியதான மலை. அந்த இடத்துல தான் 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த 21ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஓர்னான் அப்படிங்கிறவங்கிட்ட இருந்து லேண்டு வாங்குறாரு தாவீது. இடம் கட்டுறது, ஒரு லேண்டை வாங்கி பலிபீடம் கட்டுறாரு. அந்த லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேண்டு இந்த எருசலேமோ அந்த ஈசாக்க பலியிட்ட இடமோ எல்லாமே ஒரே லேண்டு தான். அந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயம் கட்டினார். இப்போ இந்த எருசலேம் ஏறக்குறைய 4000 வருஷமாக யார் கையில் இருக்குது? யூதர்கள் வசம் இருக்குது. இப்போ ரெண்டாவது ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 10ஆம் நூற்றாண்டில் எங்களுக்கு அங்கே ஒரு வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. அந்த வழிபாட்டு தலம் இப்போ அந்த இடத்துல இருக்குது, அதனால் அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ மூணாவது கிறிஸ்தவர்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க? நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? எருசலேமுக்கு உள்ளே இயேசு கழுதையின் மேல் ராஜாவாக நுழைந்தார், அங்கே தேவாலயத்தில் உலாவினார், அங்கே அவர் போதித்தார், அதனால் நமக்கும் இஸ்ரவேலும் எருசலேமும் எவ்வளோ இருக்குது? ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்மளை ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் எருசலேம் ஆவிக்குரிய விதத்தில் தான் இம்பார்ட்டண்ட்டே ஒழிய மாம்ச பிரகாரமாய் இல்லை. மாம்ச பிரகாரமாக எருசலேமுக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான், இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணோம், எருசலேமின் சமாதானத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபிக்க வேண்டியது கடமை. நம்ம எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் ஜெபம். இந்தியாவுக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணுறோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நம்ம தான் ஜெபம் பண்ணுறோம். அதே மாதிரி எருசலேமுக்கும் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆனால் உலக பிரகாரமாக எருசலேம் நமக்கு புண்ணிய ஸ்தலம் இல்லை. நேற்றே நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிட்டேன். புண்ணிய ஸ்தலம் என்பது பாவம் போக்குற இடம். இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 1967 வரைக்கும் எருசலேம் இஸ்ரவேல் வசம் இல்லை. அது ஐநா சபை கிட்ட தான் இருந்துச்சு. அது வரைக்கும் புனித பயணமும் கிடையாது, எதுவும் கிடையாது, யாரும் அங்கே போகவும் இல்லை. அங்கே போய் இப்போ தான் 1970களுக்கு மேலே ஒரு வியாபாரம் ஒன்று கிறிஸ்தவத்தில் ஆரம்பித்து புனித பயணம். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எருசலேமை சுற்றி பார்க்க போக ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் இஷ்டம். நான் உங்களை போக வேணான்னு சொல்லலை. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி முடிச்சிட்டேன், எங்கள் வீட்டில் காசு சும்மா தான் கிடக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு வேலை வெட்டியும் இல்லை அப்படின்னா போங்க, ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு கடன் வாங்கிக்கிட்டு ஒரு குரூப் எருசலேமுக்கு போகுது, இஸ்ரவேலுக்கு போகுது.
ஒருவேளை நீங்கள் கடனை அடைக்கிறதுக்குள்ள வருகை வந்துட்டா நீங்கள் போக போகிறது இல்லை, வருகை இல்லை. காரணம் என்னன்னா எருசலேமுக்கு போனது. நான் சொல்கிறது நிஜம். நிறைய ஒரு குரூப் கடைசி காலத்தில் இப்படி எழும்பி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அது பிஸ்னஸ், அவங்க அதை வியாபாரமாக செய்கிறாங்க. அந்த வியாபாரத்துக்கு சில விளம்பரம் செய்கிறாங்க. என்ன விளம்பரம்? அங்கே போனால் புனிதம், அங்கே போனால் பாவம் போகும். அதெல்லாம் போகாது. இந்த டிவியில் நிறைய போடுறாங்கல்ல விளம்பரம், அந்த விளம்பரத்தில் சொல்கிறது எல்லாம் நடக்குதா? எத்தனை பொய் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு பொய். எருசலேமுக்கு போனால் பாவம்லாம் போகாது. எருசலேமுக்கு போனால் கொஞ்சம் பைபிளில் உள்ளதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஒருத்தர் அன்றைக்கி சொல்கிறாரு, ஐயா எருசலேமுக்கு போய் நான் மண் எடுத்துகிட்டு வந்தேன், யான்னு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாரு. நான் கேட்டேன், இப்போ இந்த மண்ணை எதுக்கு இப்போ அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? புறஜாதியார் தங்கள் தேவர்களுடைய இடத்துல இருந்து அதை கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது புனிதம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. நமக்கு புனிதமே, நமக்கு புனிதமாக இருக்கிற இடத்துல மண்ணே இல்லை. பரலோகத்தில் என்ன இல்லை? மண்ணே இல்லை. அங்கே போகிற முதல் மண் நம்ம தான். இந்த களிமண் தான் போகுது. அங்கே புதிய எருசலேம்லேயே பொற்தலை வீதின்னு தான் இருக்கு, எல்லாம் கோல்டு, மண்ணே கிடையாது. ஒரு குரூப் போய் மண் அள்ளிக்கிட்டு வந்து அப்படியே அவர் அன்றைக்கி சொல்கிறாரு, பாட்டில் காட்டுறாரு, ஐயா இந்த மண் பார்த்தீங்களா? நான் என்னன்னு கேட்டேன். இது எருசலேமில் இஸ்ரவேலோடைய அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனோன்னு நான் எடுத்துட்டேன். அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், எடுத்துட்டார். நான் கேட்டேன், இதை ஏன் இப்போ அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இல்லையா இயேசு நடந்த இடம் இல்லையா அப்படின்னார். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இயேசு நடந்த இடத்துல எடுத்தீங்களா? பின்னாடி யூதாசும் நடந்தான். இயேசுநாதருக்கு பின்னாடி யார் போனது? யூதாசம் போனாமல்ல. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்த மண் யார் மண்? உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அது இயேசுநாதர் மண்ணு தான்னு? தெரியாதுல்ல. இது கூட பரவாயில்லைங்க. இதாவது மரமண்டையில் ஒரு மண்டை, இது இன்னும் கொஞ்சம் இருக்குது. அன்றைக்கி ஒருத்தர் கொண்டாந்து வெள்ளை கலரில் மண் காட்டினார். எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. இது என்னன்னு கேட்டேன். இஸ்ரவேலில் எடுத்த மண்ணுன்னு சொன்னார். இப்போ எனக்கு இது எப்படி இஸ்ரவேலில் ஒயிட் கலரில் மண் புதுசாக இருக்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஏரோதுக்கு பயந்து அந்த ராத்திரியில் மரியாளும் யோசேப்பும் பிள்ளையை எடுத்துக்கிட்டு போனாங்கல்ல, போனாங்க தானே, இருக்குல்ல, போகும்போது வழியில் போய் ஒரு குகையில் தங்கி இருக்கிறாங்க, எகிப்துக்கு போகிற வழியில். நமக்கு தெரியாது, இவன் கூட போயிருப்பான் போல். ஏன்னா பைபிளில் இல்லை, பைபிளில் இருந்தால் தானே ஏற்றுக்கொள்ள முடியும். பின்னாடியே போயிருப்பான் போல். அங்கே ஒரு குகையில் தங்கி இருக்கிறாங்க. தங்கின இடத்துல இயேசுநாதருக்கு பசி எடுத்திருக்கு. 1.5 வயசு குழந்தை இல்லை, பசி எடுத்திருக்கு. பசி எடுத்த உடனே மரியாள் என்ன பண்ணியிருக்காங்க? பால் கொடுத்துருக்குறாங்க. பால் குடிக்கும் போது இயேசுநாதருக்கு பால் குடிக்க தெரியாமல் குப்புளிச்சு கீழே துப்பிட்டாராமா. அவன் சொன்ன கதை தான். துப்புனதில் அந்த ஏரியாவில் இருக்கிற மண்ணே வெள்ளையாக மாறி பால் மண்ணாக மாறிடுச்சு. யூதா என்ன பண்ணிட்டான்? நம்மளை ஏமாத்துறதுக்கு பால்மாதா கோயில்னு ஒன்று கட்டிட்டான். அவனை சும்மா சொல்லக்கூடாது, நம்மளை ஏமாத்துறதுல நம்பர் 1 அவன். இவன் போய் எல்லாம் பாட்டிலா ஏசு பால் துப்புன இடம், ஏசு பால் துப்புன இடம்னு மண் எடுத்துக்கிட்டு வரான். கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஏசு பால் துப்புன இடத்துல மண் வெள்ளையாக இருந்தால் பல்லு விலைக்கு துப்புன இடத்துல எப்படி இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி உட்காந்துட்டு இருக்குது, உங்களை ஏமாத்துது. சிலர் கொண்டு வந்து இந்த இஸ்ரவேலிருந்து இயேசுநாதரை சிலுவையில் அறையப்பட்ட அந்த மரத்தில் செய்த சிலுவைன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. ஒன்று கொண்டாந்துட்டு இந்த சிலுவை வந்து ரொம்ப விசேஷம் என்னான்னு கேட்டேன். இது இயேசுநாதரை எந்த மரத்தில் அடித்தாங்களோ அதே மரத்தில் செஞ்சுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு 30 வருஷமாக சிலுவை காட்டிக்கிட்டே இருக்காங்க. யோசித்து பாருங்கள், இயேசுநாதரை ஒரு மரத்தில் அடித்தாங்களா, ஒரு டன் மரத்தில் ஏற்றி விட்டாங்களா? எவ்வளோ சிலுவை செய்ய முடியும்? சரி, அந்த சிலுவை மரத்தில் சிலுவை செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? இயேசுநாதரே சிலுவை தூக்கி போட்டு அவரை தூக்கி கல்லறையில் கொண்டு போயிட்டாங்க. அவர் உயிர் தெழுந்து வந்துட்டார், கல்லறை திறந்து போச்சு. ஒரு குரூப் இன்றைக்கி இருக்கு, நீங்களும் சும்மா சொல்லாதீங்க, பார்க்காதீங்க, ஓ அவங்க இவ்வளோ மோசமான, நீங்களும் குருத்தோலைக்கு என்ன பண்ணுறியா? குருத்தோலை அன்றைக்கி என்ன பண்ண போறியா? குருத்தோலை கொடுத்தோன்னா அது சிலுவையாக செஞ்சு எங்கே தொங்க விடுறியா? வாசல். எதுக்கு வாசலை தொங்க விடுறீங்க? ஏன் சிலுவையை வாசலை தொங்க விடுறீங்க? காரணம் என்ன? சும்மா சொல்லுங்க. பிசாசு வீட்டுக்குள்ளே வராது. நிறைய பேருக்கு அதான் அர்த்தம். சிலுவையை வாசலில் வச்சுட்டா பிசாசு வீட்டுக்குள்ளே வராது. ஒரு வாரம் கழிச்சு சிலுவை காஞ்சிடுது, இப்போ பிசாசு என்ன செய்யும்? 2 வாரம் கழிச்சு நீங்களே தூக்கி போட்டுறீங்க, இப்போ பிசாசு என்ன செய்யும்? சிலுவையை அங்கே தொங்க விட்டா பிசாசு வராதுன்னு யார் சொன்னா? ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த சிலுவையை வாசலில் போட்டு வச்சிட்டோம்னா பிசாசே வராதுங்கன்னார். நான் சொன்னேன், வராது. உள்ளுக்குள்ளே இருக்கிறது எப்போ வெளியே போவோம்? ஏற்கனவே 4 உள்ளே இருக்க. சிலுவையை தொங்க விடுறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, தலகாணிக்கு அடியில் பைபிளை வச்சுக்கிட்டு தலையை அதுக்கு மேலே வச்சுக்கிறது.
என்னான்னு கேட்டால் தலைகாணி கடியில் பைபிள் இருந்தால் பிசாசு கிட்ட வராதான். அவன் வரும்போதே பைபிளோடு தான் வருவான். இயேசுநாதத்தை வரும்போது என்ன சொன்னான்? வசனம் தானே பேசுனா. பைபிள் தலைகாணி கடியில் இருக்கக்கூடாது, பைபிள் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செருப்பு தலைமாட்டில் வச்சுருப்பாங்க பிசாசுக்கு பயந்து. இப்போ அதுக்கு பதிலாக பைபிளை மாற்றிருக்கிய. பொருள் தான் மாறி இருக்கு, பயம் மாறல பாருங்க. யூதன் ஒரு வகையில் ஏமாத்துறான், நீங்கள் ஒரு வகையில் ஏமாறுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த பொருளை வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன வராது? எந்த பாதுகாப்பும் கிடையாது. கொஞ்சம் பேர் பாருங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அது கரெக்டாக மெயின் டோரில் தான் ஒட்டியிருப்பாங்க இல்லையா? டைனிங் ஹாலில் இருக்காது, ரூமில் இருக்காது. பர்டிகுலராக பாருங்கள், மெயின் டோரில் வெளியே ஒட்டியிருப்பாங்க. என்ன காரணம்னு கேளுங்க, பிசாசு உள்ள வீட்டுக்குள்ளே வராது. ஏன்னா வர பிசாசு வந்து ஃபஸ்ட்டு வாசலில் நின்று பார்க்கும், இவங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கப்பா, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. என்னமோ அந்த வீட்டில் ரேஷன் கார்டுக்கு எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒட்டி பிசாசு ரிட்டர்ன் ஆகிடும். என்ன உங்கள் நம்பிக்கை? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு உங்களை கண்டு தான் பயப்படும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கண்டு தான் பயப்படுமே ஒழிய ஸ்டிக்கருக்கோ குருத்தோலைக்கோ பயப்படாது. குருத்தோலை ட்ரெடிஷன் ஆகி போச்சு. நம்ம பவனி போகும்போது கையை ஆட்டிக்கிட்டே போறிய, வந்திய வீட்டில் ஏதோ ஒன்று வச்சு மாட்டி விட்டே, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ இந்த IPL எல்லாம் விளையாடும் போது பாருங்கள், கட்சி பாட்டுறாங்க பாருங்கள், அதுக்கும் உங்களுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அவங்க கட்சி பாட்டிட்டு வச்சிருவாங்க, நீங்கள் குருத்தோலை ஆட்டிட்டு வச்சிருவீங்க. கொஞ்ச நாளைக்கு குருத்தோலை பரிசுத்தமாக இருக்கும், அப்புறம் நீங்களே காஞ்ச குருத்தோலை தூக்கி என்ன பண்ணிடுவீங்க? போட்டுருவீங்க. முந்தையெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த மாலை போட்டிருப்பாங்கல்ல, மாலையை ஆணியில் தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா? அந்த மாலையை வந்து போடக்கூடாது. கல்யாணம் ஆனவுடனே என்ன செஞ்சிடணும்? ஆணியில் தொங்க விடணும். அவனே கல்யாணம் ஆனதுலேருந்து டென்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாலையை பார்க்க பார்க்க அவனுக்கு டென்ஷன் அதிகமாகிட்டே போகும். மாலை காயுதோ இல்லையோ அவன் காஞ்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? எல்லா சகோதரிகளும் கல்யாணம் முடிஞ்ச உடனே பட்டு புடவை அந்த வீட்டில் இருக்கும், கல்யாண புடவை இருக்கும். பல ஆண்கள்கிட்ட அந்த கோட்டு இருக்காது வீட்டில். அவன் கூடுமான வரைக்கும் அதை தொலைக்க விரும்புகிறான், எல்லா நினைவுகளையும் அழிக்க விரும்புகிறான். எதுவுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறான். நீங்கள் மாட்டி மாட்டி விட்டுறீங்க. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பொருட்களையும் மாட்டி வைக்கிறீங்க. இந்த பொருட்களால் ஒரு நன்மையும் ஏற்பட போகிறது இல்லை. முந்தையில் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிற காலத்தில் இஸ்ரவேல்லேருந்து ஒலிவ எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆலிவ் ஆயில் அது இஸ்ரவேலில் கிடைக்குது, புனித எண்ணெய்னாங்க. இப்போ கிடைக்குது, எல்லா கடையிலையும் கிடைக்குது. இப்போ அது வர்றதில்லை, புனித எண்ணெய் வர்றதில்லை. இப்போ மண்ணும் யோர்தான் தண்ணியும் வந்துக்கிட்டு இருக்க. ஒருத்தர் அன்றைக்கி யோர்தான்லேருந்து தண்ணி முண்டுக்கிட்டு வந்தேன்ட்டு பாட்டிலாக எடுத்துகிட்டு, எதுக்கு எடுத்துகிட்டு வருவிய யோர்தான்லேருந்து? யோர்தானே என்னன்னு நமக்கு தெரியும், ஆவிக்குரிய வத்தத்தில் அர்த்தம் என்ன நமக்கு தெரியும். அந்த தண்ணியை முண்டுக்கிட்டு வர்றது ஏமாறாதிய. ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்க, இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு போனால் தான் பரலோகத்துக்கே போக முடியுன்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. நான் சாகரத்துக்குள்ளே ஒரு தடவை எருசலேமுக்கு போயிடணும். நீங்கள் போய் செத்துறாதிய, அவ்வளோதான் சொன்னேன். நான் அதை விட உங்களுக்கு ஈஸியாக எருசலேம் போகிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், கேளுங்க. விசா கிடையாது, டிக்கெட் கிடையாது, செலவு கிடையாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க வேண்டாம். கொஞ்சம் ஒழுக்கமாக உண்மையாக இருங்க. கொஞ்ச காலத்தில் வருவேன் என்கிறவர் வருவார். அவர் நம்மை புதிய எருசலேமுக்கே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் காட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது அழிகிற எருசலேம், அழியாத மேலான சுயாதீன எருசலேம் ஒன்று வருகிறது என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். ஸோ அந்த எருசலேம் வரப்போகுது. இந்த எருசலேமை நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், பார்க்குறது குற்றம் சொல்ல, வியாபாரம் பண்ணாதீங்க. சபைக்குள்ளே அதை வியாபாரம் ஆக்காதீங்க. இந்த எருசலேமுக்கு போகிறவங்க பரலோகத்துக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது, அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட முறையில். ஆனால் அந்த எருசலேமுக்கு கூட்டிகிட்டு போகிற ஊழியக்காரர் இருக்காமல, பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது வேறு, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க. நான் ஊழியம் பண்ணிக்கிட்டே இதையும் பண்ணுறேன்றாம்ல, கொஞ்சம் கஷ்டம். ஊழியத்துக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி மாட்டிக்கிட்டு தவிக்கப்படாது. வேதம் அப்படி தான் சொல்லுது. இதனால தான் என்னை திட்டுறாங்க. ஆனால் இருந்துங்க, பார்த்துக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் கேட்க போகிறதில்ல இல்லையா? பல விஷயங்கள் நம்ம என்ன சொன்னாலும் சிலருக்கு என்ன செய்யாது, அது ஏறவே ஏறாது. தேவையானது மட்டும் தான் எடுத்துப்பீங்க, மற்றது அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவார். நான் எருசலேமுக்கு போகிறவங்க தயவு செஞ்சு இப்போ போங்க, குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான், போங்க. ஏன் இப்போ போக மாட்டீங்க? இப்போ போனீங்கன்னா டைரெக்டாக இப்போ பார்த்தீங்களா, பாதி பேர் போகிறதே இல்லை எவனோ. ஆமாம், அப்புறம் என்ன ஆசீர்வாதம் தானே. இப்போ போனீங்கன்னா டைரெக்டாக ஹெவன் தானே, ரத்த சாட்சியை மறிக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே சாகணும்னு முடிவு பண்ணிங்க, ஹிஸ்புல்லாவா அவுத்தீசான்னு பார்த்துங்க, 2 சைடும் போடுறாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க. எருசலேம் என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் அதுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூதர்கள் ரட்சிக்கப்படணும். யூதர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும். குறிப்பாக இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டே ஆகணும்.
அதுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆனால் இந்த புனிதங்கினிதெல்லாம் விட்டுருங்க, அது ப்ராமிஸ்டு லேண்ட். அது என்ன லேண்ட்? ப்ராமிஸ்டு லேண்ட். அப்போ எருசலேம் ஆண்டவர் சொன்னபடி மண்மேடாகிருச்சு. ஆனால் அதே ஆண்டவர் திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்கிறார். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. சகரியா 12:6. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே 12ஆம் அதிகாரத்தில் எருசலேம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த சகரியா புஸ்தகம் ஒரு டைம்லைன் ஆர்டரில் இருக்கும். 12 ஆண்டவர் எருசலேம் வரும்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி சகரியா 6 பார்த்தீங்கன்னா இயேசு முதலாவது வந்தது இருக்கும். கழுதையின் மேல் வந்தது அங்கே இருக்கும். 9 நினைக்கிறேன் அதில் இருக்கும். மரியின் மேலும் மரியின் குட்டியின் மேலும் ஏறி வருகிறார், அது அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 12 பார்த்தீங்கன்னா எருசலேம் திரும்பி வரும்னு இருக்கும். 14 பார்த்தீங்கன்னா ஒலிவமலையில் இயேசு வந்து இறங்கினார்னு இருக்கும். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கும். இயேசுவின் பகிரங்க வருகை இருக்கும். எல்லாமே டைம் லைனில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் காலத்தில் இருக்கிறோம். 1 முதல் 6 வசனம், அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறிப்பாக 2018 2024 நிறைவேறின தீர்க்க தரிசனம் இருக்கிற இடம். சகரியா 12 1 முதல் 6 வசனங்கள். இப்போ ஆண்டவர் சொன்னபடி திரும்பவும் அவங்க வரணும், எருசலேம் வரணும். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா 1967 6 நாள் யுத்தம் ஒன்று நடந்தது. இங்கே இருக்கு பாருங்க. 1967 யாம்கூபர் வார்னு சொல்லுவாங்க. இந்த யுத்தத்தில் எருசலேம் திரும்பவும் இஸ்ரவேல் வசம் வந்தது. கர்த்தர் சகரியா 12:6 சொன்னபடியே துல்லியமாக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து 1967 ஐடிஎஃப்னு சொல்லுவாங்க, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் முதல்ல உள்ளே நுழையிறது இஸ்ரேலுக்குள்ள. கிபி 70 அவங்க வெளியே போனாங்க. கிபி வெளியே போனவங்க திருப்பி 1967 உள்ளே நுழையிறாங்க. 1900 வருஷம் கழித்து அவங்க உள்ளே நுழையிறாங்க. அஃபீஷியலாக உள்ளே நுழையிறாங்க. ஆண்டவர் சொன்ன சகரியா 12:6 இதான் 2வது மிக முக்கியமான யுத்தம், தலைநகரத்துக்கான யுத்தம். முதல்ல நடந்தது தேசத்துக்கான யுத்தம், இது தலைநகரத்துக்கான யுத்தம். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அதுலேயும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 1967 வந்ததான இந்த எருசலேம் தலைநகராக மாறல. அந்த சகரியா 12:6 என்ன சொல்லுது? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில். இப்போ பாருங்க, எருசலேம் குடியேறியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா பகல்லையும் நைட்லேயும் எருசலேம். நைட்டில் குடியேறினா தான் லைட்ஸ் இருக்கும். எருசலேம் கர்த்தர் சொன்னபடி சரியாக 1900 வருஷம் கழித்து குடியேறிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது வசனம்னா திரும்பவும் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம் அப்படின்னு இருக்கு. ஸ்தானமாகிய எருசலேம்னா என்ன அப்படின்னு கேட்டால் எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. உதாரணமாக நம்ம வீட்டில் கணவன் மனைவி எல்லாம் இருந்தாலும் ஆஃபீஸில் ஒரு ஸ்தானம் இருக்கும், மேனேஜரு, அப்புறம் வந்து வெளியே ஒரு ஒர்க் இருக்கும், பெயிண்டரு, எலக்ட்ரிஷியன், நம்ம ஒன்று இருக்கோம், டாக்டர், இன்ஜினியர். அந்த மாதிரி எருசலேமுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. என்ன ஸ்தானம்? அதுதான் மகாராஜாவின் நகரம், நித்திய தலைநகரம், எட்டர்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எருசலேம் 1967 யூதர்கள் வசம் வந்துடுச்சு. ஆனால் தலைநகராக மாறவில்லை. அன்றைக்கி அது தலைநகராக மாறல. ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சொன்ன நேரம் வரல. கர்த்தர் சொன்ன நேரத்தில் தான் அது தலைநகராக மாறும். ஏன் தலைநகராக ஆண்டவர் எப்போ மாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. இங்கே இருக்கு பாருங்க. திடீர்னு ஆண்டவர் அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதி எழுப்பினார். நல்லா கவனிங்க, இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ரீகன் காலத்துலேருந்து, ரொனால்ட் ரீகன்னு சொல்லுவாங்க, அவர் காலத்துலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு. இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா அமெரிக்காவில் 2வது அதிகமாக இருக்கிற ஜனங்கள் யாருன்னா யூதர்கள். இப்போ இந்த யூதர்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுன்னா ஒரு காரியத்தை இவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஜனாதிபதி ஆகிட்டா எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களை நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்க ஜனாதிபதி ஆனோன்னு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா,
நாங்கள் தீவிரமாக ஆலோசனை பண்ணுறோம், ஏற்ற காரியத்தில் ஏற்ற நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம்பாங்க, செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி அவங்க கிட்டத்தட்ட 30 வருஷம் ஓட்டிட்டாங்க. ரொனால்ட் ரீகன் வந்தார், அப்புறம் கிளின்டன் வந்தார், அப்புறம் சீனியர் புஷ்ஷு, ஜூனியர் புஷ்ஷு, அப்புறம் வந்து ஒபாமா வரைக்கும் யாருமே இதை செய்ய மாட்டாங்க, செய்யவே இல்லை. ஏன்னா இவங்க செய்யலைங்கிறத விட கர்த்தருடைய நேரம் என்ன செய்யலை, வரல. கர்த்தருடைய நாள் அன்றைக்கி தான் அது நடக்கும்னு பாருங்களேன். சரியாக 2018 இஸ்ரேலுக்கு மன்னிக்கணும், அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் போட்டியிட்டு அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப்பும் இதே வார்த்தையை தான் சொன்னார், நான் வந்து அமெரிக்க ஜனாதிபதியானா நான் வந்து இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவேன்னு சொன்னார். எதிர்த்து நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிளின்டனுடைய ஒய்ஃப் ஹிலாரி கிளின்டன் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிக்க போகிறாங்க, ட்ரம்ப்பு தோக்க போகிறாரு. ஏன்னா ஹிலாரி கிளின்டன் பயங்கரமான அறிவாளி, ஏற்கனவே ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாங்க. இவர் பிஸ்னஸ்மேன். பத்தாததுக்கு ட்ரம்ப்புக்கு நல்ல பேரே கிடையாது. ட்ரம்ப்பு வந்து சேட்டை பிடிச்சவர், திடீர்னு இறங்கி பாக்ஸிங் விளையாடுவார், ரோட்டில் இறங்கி பாட்டு பாடுவார். ஆனால் பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனால் ஜனாதிபதிக்குரிய தகுதி அவருக்கு கிடையாது. எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு ஹிலாரி கிளின்டன் தான் என்ன செய்ய போகிறாங்க, ஜெயிச்சு வர போகிறாங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். எப்படி ஜெயிச்சார்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. அமெரிக்க மக்களுக்கே அது ஒரு அதிர்ச்சி தான், எப்படி இவர் ஜெயிச்சாருன்னு. அதுக்கு என்னென்னவோ காரணம் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர், அவ்வளோதான். 2018 சரியாக இஸ்ரவேல் உருவாகி 70வது வருஷம், எருசலேம் இஸ்ரவேல் கையில் வந்து 50வது வருஷம், ஜூபிலி வருஷம். கரெக்டாக ட்ரம்ப் வந்தார். வந்த உடனே இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாப்புல. எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா அப்படி செஞ்சால் உலகத்தின் பகையை என்ன செய்யணும், சம்பாதிக்க வேண்டி வரும். அதனால தான் அமெரிக்க ஜனாதிபதிகள் செய்ய மாட்டாங்க. இவர் நேரடியாக சொல்லிட்டாரு. உடனே ஐநா சபையில் சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிங்க. சகரியா 12:3-4. சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம். சரியா 2017 டிசம்பர் மாதம் அத்தனை பேரும் யூஎனில் போய் இஸ்ரவேலுக்கு விரோதமாக, ட்ரம்ப்புக்கு விரோதமாக ஒருமனப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டாந்தாங்க. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். இப்போது 2018 ஜனவரி மாதம் இந்த தீர்மானம் ஐநா சபையில் வருது. வந்த உடனே இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக, அதாவது தீர்மானத்துக்கு ஆதரவாக இஸ்ரவேலுக்கு எதிராக உலகத்தில் உள்ள நாடுகளில் ஏறக்குறைய 128 நாடுகள் ஒன்று கூடிட்டாங்க. அந்த 12:3 கர்த்தர் சொன்னபடி பூமியின் ஜாதிகளெல்லாம் அதுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, கூடிக்கொள்வார்கள். துல்லியமாக நிறைவேறுச்சு. ஆதரவு பார்த்தீங்கன்னா 8 பேரோ 10 பேர் தான் ஆதரவு, அத்தனை பேரும் எதிர்த்தாச்சு. இப்போ எல்லாரும் நினச்சாங்க இனிமேட்டு எருசலேம் என்ன செய்யாது, தலைநகராக மாறாது, தீர்மானம் இஸ்ரவேலுக்கு எதிராக போயிடுச்சுன்னு. ஆனால் திடீர்னு ஒன்று நடந்துச்சு. என்னென்னா 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து 5 நாடுகளுக்கு மட்டும் வீட்டோ பவர் உண்டு. வீட்டோ பவர்னால் என்னென்னா, இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த தீர்மானத்தை நான் நிறுத்துறேன்ட்டா நிறுத்துறது தான். அந்த 5 பேரை எதிர்த்து யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னாலும் சரி. ட்ரம்ப்பு வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை நிறுத்திட்டாரு. இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறிவிட்டது. 2018ஆம் ஆண்டு கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக, அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சா அந்த தீர்க்க தரிசனத்தை யாரை வச்சு வேணாலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போவும் சொல்லுவேன், ட்ரம்ப் அறிவாளி கிடையாது. அறிவாளி மீன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்லலை, ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். அவர் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கான எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து தான் அதை செய்யணும். அதை கொண்டு வர்றது கர்த்தர் கருத்தில் இருக்குது. அவர் சொன்னபடி துல்லியமாய் சகரியா 12:6 திரும்பவும் எருசலேம் அதே ஸ்தானத்துக்கு தலைநகராக, இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் உலகத்தில் வேற எங்கேயுமே நடந்தது கிடையாது. பாபிலோன், தீரு,
நினிவே, எத்தனையோ பட்டணம் இருக்குது பைபிளில், எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க காலகட்டத்தில் இருந்து ஒரு பட்டணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு திருப்பி அதே இடத்துக்கு வந்து உருவாகி கேபிட்டலாக மாறுகிறது என்றால் ஒரே ஒரு பட்டணம் தான் உலகத்தில் இருக்கு, அது எருசலேம் பட்டணம் மட்டுமே. அதை சொன்னவர் கர்த்தர். அவர் காயப்படுத்துவார், அவர் கட்டும் போடுவார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், 2000 வருஷம் கழித்து எருசலேமே அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வர கர்த்தரால் முடியுமானால் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தையும் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன வேணாலும் சொல்லட்டும், அகைன்ஸ்டாக இருக்கட்டும், நடக்காதுன்னு உலகம் சொல்லட்டும், ஆனால் நடக்கும்னு கர்த்தர் சொன்னால் நடக்கும். அவ்வளோதான். எப்படிங்க அது நடக்கும்? எனக்கு பைபிள்லேருந்து ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். யவீருவின் மகள் செத்து போய் சில மணி நேரம் ஆச்சு, கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். நாயினூர் விதவையின் மகன் செத்து போய் 1 நாள் 2 நாள் ஆச்சு, புதைக்க அப்போ தான் கொண்டு போகிறாங்க, அவனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். லாசரு செத்து 4 நாள் ஆச்சு, அவனையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம், உலர்ந்த எலும்புகள், அதையும் உயிரடைய பண்ணி சேனையாக நிறுத்தினார். அதுக்கு என்ன சொல்கிறேன், செத்து சில மணி நேரம் ஆகட்டும், செத்து சில நூற்றாண்டாகட்டும், மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மண்மேடான எருசலேமை அதே ஸ்தானத்தில் திரும்பி கொண்டு வந்து வைப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தையும் மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வந்து நிறுத்தி வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். டாக்டர்ஸ் என்ன வேணால் சொல்லுவாங்க, சில நேரத்தில் நோ சான்ஸ், கிடைக்காது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்பாங்க. இருந்துட்டு போட்டோம், அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிங்க, மறக்காமல் ரிப்போர்ட்டை வாங்கிக்கோங்க. டாக்டர் நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு குழந்தையே பிறக்காது, ரிப்போர்ட் கொடுங்க. ஏன் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க, கொண்டு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு மிராக்கலாக அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க ஒரே ஒருத்தரால் முடியும், கர்த்தரால் முடியும். செத்து போன கர்ப்பத்தில் பிள்ளை கொடுக்கவும் அவருக்கு முடியும், திறக்கப்படாத கர்ப்பத்தில் பிள்ளை கொடுக்கவும் அவரால் முடியும். மரியாளுக்கும் கொடுப்பாரு, சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும், மரியாளுக்கும் பிள்ளை பிறக்கும். சாராள் கர்ப்பம் செத்து போனது, மரியாள் கர்ப்பம் அடைக்கப்பட்ட கர்ப்பம், அதாவது இன்னும் கன்னியாவே இருக்கிறாங்க, அந்த கர்ப்பத்திலும் பிள்ளையை கொண்டு வந்தாரு, இந்த கர்ப்பத்திலும் பிள்ளையை கொண்டு வருவார். தேவன் நினைத்தால் அந்த தேவன் உனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உடனே ஐவி மெத்தட், அந்த மெத்தட், இந்த மெத்தட் போங்க, அது உங்கள் இஷ்டம், உங்கள் விசுவாசத்தின் அடிப்படை. நான் சொல்லுவேன், நீங்கள் ஐவி மெத்தடில் போய் ஒரு பிள்ளையை பெற்று கொண்டு வந்தீங்கன்னா அது மெடிக்கல் குழந்தை. கர்த்தர் கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது மிராக்கல் குழந்தை. நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். எதுக்கு சொல்கிறேன்னா, பல நேரங்களில் நான் குழந்தைக்காக மட்டும் சொல்லலை, அது பிஸ்னஸோ அல்லது எது வேணா இருக்கணும், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வாய்ப்பு இல்லை, ஃபினிஷ், ஓவர் அப்படிம்பாங்க. அவங்க ஃபினிஷ்னு சொல்கிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போவீங்க, ஆண்டவரே ஃபினிஷ்ன்றாங்கப்பா, சொல்லிட்டாங்களா, முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய கரத்தில் எண்டு என்பதே கிடையாது, ஒன்லி பெண்டு தான். என்னங்க பெண்டுன்னு கேட்குறீங்களா? போகும்போது எண்டு மாதிரி தெரியும், அந்த கடைசியில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழி வச்சுருப்பார், அங்கே ஒரு பெண்டு இருக்கும், அதில் கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். உலகத்தை பொறுத்த வரைக்கும் வழி இல்லாத மாதிரி இருக்கும், நமக்கு வழி திறக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு விசுவாசம் எப்படி வரணும் தெரியுமா? மண்மேடான எருசலேமே மீண்டும் தலைநகராக அவரால் மாற்ற முடியுமானால் என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது யுத்தம் இஸ்ரவேல் எருசலேம் யுத்தம் தலைநகருக்கானது. முதல்ல தேசத்துக்கானது, 2வது தலைநகருக்கானது. கடைசி யுத்தம் அதுதான் எசேக்கியேல் 38:8 வாசிங்க, முடிக்கலாம். அதில் ஒரே ஒரு காரியம் இருக்குது, சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, எசேக்கியேல் 38:8 வாசிங்க. இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இங்க இருக்கு பாருங்க, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். அது என்ன இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய்? இப்போ தேசம் வந்துடுச்சு, தலைநகரம் வந்துடுச்சு. இப்போ 3வது மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நடக்கணும். என்ன தீர்க்க தரிசனம்னா, அங்கே 3வது தேவாலயம் வரணும். அங்கே என்ன வரணும்? 3வது தேவாலயம் வரணும். அந்த வசனத்தை நீங்கள் வேணால் நிதானிக்கிறதா நிதானிச்சுக்கோங்க. 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது வசனத்தை வாசிங்க.
பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க. அப்போ பரிசுத்த ஸ்தலம்னா தேவாலயம். அப்போது இயேசு சொல்கிறாரு, திருப்பி தேவாலயத்தில் வந்து ஒரு அருவருப்பு நிற்கும். அப்போ அருவருப்பு நிற்கணும்னா அங்கே என்ன வேணும்? ஒரு தேவாலயம் வேணும். இப்போ அங்கே என்ன இல்லை? அப்போ கண்டிப்பாக இன்னொன்று என்ன செய்யும்? தேவாலயம் வரும். 9ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 27வது வசனத்தில், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும். அப்போ இஸ்ரவேலில் பலி நடக்கணும்னா அங்கே கண்டிப்பாக என்ன வேணும்? பலிபீடம் வேணும். பலிபீடம்னா தேவாலயம் இருக்கணும். ஸோ 2 வசனத்தில் கண்டிப்பாக உறுதிப்படுது. எருசலேமில் என்ன வேணும்? இப்போ தேவாலயம் கண்டிப்பாக வர வேண்டும், ஆஸ் பர் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தின் படி. ஆனால் தேவாலயம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா தேவாலயம் இல்லை. தேவாலயம் இருக்க வேண்டிய இடத்துல இந்த வழிபாட்டு தலம் இருக்குது. இது எங்கே இருக்குது? அந்த மலை, மோரியா மலை. ஈசாக்க பலி கொடுக்க போனது, ஓர்னான்கிட்ட தாவீது வாங்கினது, சாலமோன் தேவாலயம் கட்டினது அந்த இடத்துல. ஏன் இப்போ அங்கே தேவாலயம் இல்லை? அங்கே முதல் தேவாலயம் யார் கட்டினாரு? சாலமோன் கட்டினாரு. ஏன் தேவாலயம் அங்கே இல்லை? ஃபர்ஸ்ட் தேவாலயம் ஏன் இடிக்கப்பட்டது? வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க சீக்கிரமாக. மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை. அப்ப தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? அருவருப்பு இருந்துச்சு. என்ன அருவருப்பு இருந்துச்சுன்னு வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 6வது வசனத்திலிருந்து 3வது வசனத்துலேருந்தே இருக்கும். நீங்கள் போய் வீட்டில் படிச்சுக்கோங்க. என்ன அருவருப்புகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் கர்த்தர் வேணான்னு சொன்னாரோ, எதையெல்லாம் ஒரு காலத்தில் தேவாலயத்தை விட்டு விரட்டப்பட்டதோ அத்தனையும் உள்ளே இருக்குது. என்னென்னலாம் இருந்துச்சு அங்கே சொல்கிறாங்க? தம்மூசுக்காக அழுதார்கள். உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க? தம்மூசுக்கு அழுதாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ள சூரிய நமஸ்காரம் செஞ்சாங்க. உள்ளுக்குள்ள சித்திரங்கள், பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருந்தாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது அப்படின்னு பைபிள் சொல்லுது. எசேக்கியேல் 8லேருந்து நீங்கள் போய் வாசிச்சு கொள்ளுங்க. எல்லா விதமான காரியங்களும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. இந்த அருவருப்புகளை கண்டு கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை விட்டு நான் தூரம் போறேன் அப்படின்ட்டு போயிட்டார். போனது மட்டும் இல்லை, நேபுகாத் நேச்சரை வச்சு இடிச்சிட்டார். நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், ஆலயத்துக்குள்ள அருவருப்பு இருந்தால் கர்த்தர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். ஏன்னா இப்போ இந்த ஆலயத்தை எடுத்துக்கோங்க, 130 வருஷம் கர்த்தர் நிற்க வச்சிருக்கிறாரு. மிஷனரிகள் வந்து கட்டினது. அப்போ கர்த்தர் 130 வருஷமா இதை என்ன பண்ணியிருக்கிறாரு? பத்திரமா பார்த்துருக்கிறாரு. திடீர்னு ஒரு ஜென்ரேஷன் உள்ள வந்து அருவருப்பான காரியத்தை செஞ்சா கர்த்தர் என்ன செய்வார்? பொறுத்துக்கவே மாட்டார் கர்த்தர். முதல்ல ஸ்பிரிச்சுவலி சொன்னா ரத்தம் சிந்தி சம்பாதித்தது தான் சபை. அதையும் தாண்டி அந்த சபையில் இருக்கிறதுல ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்த ஏதோ ஒரு மிஷனரி எங்கிருந்தோ ஒரு தியாகத்தோட வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து கட்டுறாங்க. அதை ஒரு கூட்டம் உள்ள உட்காந்துக்கிட்டு நாசம் பண்ணா கர்த்தர் எப்படி பொறுத்துப்பாரு? யோசித்து பாருங்க. நீங்க ஒரு வீட்டை வாடகை கட்டி விடுறீங்க, ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு விடுறீங்க. ஒரு நாள் பார்க்கும்போது வீடு ஃபுல்லாக இடிச்சு உள்ள வச்சுதான் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அது வேணாம், வீட்டுக்கு போய் பாருங்க. வீட்டுக்குள்ள குப்பையை போட்டு நாத்தம் அடிச்சா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? வீட்டுக்கு வந்து என்ன சொல்வீங்க? மனைவி கிட்ட, நல்லா கட்டி கொடுத்தோம், ஒரு நாசமாக போனதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம், அது வீடு ஃபுல்லாக நாத்தம் முடிச்சு ஒழுங்காக வைக்க மாட்டேங்குது, பேசாமல் அதை தூக்கிட்டு வேற யாருக்காவது வாடகை கொடுக்கலாம். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் தானே. ஒரு ஒன்றுமில்லாத வீட்டுக்கே இவ்வளோ சொல்லுவீங்கன்னா தேவன் தன்னுடைய வீட்டுக்கு எவ்வளோ சொல்லுவார்? ஆலயத்துக்குள்ள அருவருப்பு எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருக்குதாமா. ஆலயத்தை கர்த்தர் இடிங்கன்ட்டார். ஆண்டவர் இடிக்க சொல்லிட்டார். சில நேரங்களில் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டும் காணாதவரை போல இருக்கிறார்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் பொறுமை தான், சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொல்லியும் கேட்கலையா ஆளை வச்சு தூக்கிடுவார். அது நடக்கும். அதுக்கப்புறம் 70 வருஷம் ஆலயமே இல்லாமல் இருந்தாங்க. சரி, திருப்பி செருபாபேலை எழுப்பி கர்த்தர் ஆலயத்தை கட்டுறாரு. ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு கட்டுறாரு. திருப்பி அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டுருச்சு. மத்திய 24:2 இயேசு சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அந்த ஆலயம் என்ன செய்ய போகும்? இடிக்கப்பட்டு போகும். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. 15வது வசனத்துல, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்ட நாள் முதல் கொண்டு, அப்படிதானே இருக்குது? இருக்கா? ஒரு கல்லின் மேல் ஒரு வைக்கப்பட்ட அந்த ஆலயத்தை தான் மத்திய 24:2 இயேசு சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு எப்படி கட்டினீங்களோ அப்படியே இடிச்சிருவேன்ட்டார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு கட்டுறீங்கள, அதே மாதிரி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஏங்க இந்த ஆலயத்தை இடிக்கிறீங்க? வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க.
ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும். ஆலயத்துக்குள்ள என்ன நடந்திருக்குது? வியாபாரம், பிஸ்னஸ். ஆலயத்தை எப்போ பிஸ்னஸ் சென்டரா மாத்திரமோ அன்னைக்கு கர்த்தர் ஆலயத்தை இடிப்பார். ஆண்டவர் ஆலயத்தெல்லாம் இடிக்க மாட்டார். எத்தனை வருஷம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் ஆலயத்துலையா எங்களெல்லாம் இடிக்கலன்னு வெளியே பேசிக்கிறாங்க. இங்கே இல்லை, உங்களை சொல்லலை, பாம்பேக்கு வெளியே அவங்க பேசிக்கிறாங்க. ஆலயத்தில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் நடக்குது, நீங்கள் பாட்டுன்னு ஆலயத்தை இடிப்பாருங்கிறீங்க. பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வரும், ஒரு கல்லில்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். நடக்கும். கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. சொல்லும் போது என்னவாயிரணும்? எச்சரிக்கை கொடுக்கும்போது திருந்திரணும். சபை ஒன்லி வர்ஷிப் சென்டர், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். இங்கே வியாபாரத்திற்கு இடமே கிடையாது. எந்த ரூபத்தில் வியாபாரம் நடந்தாலும் கிடையாது. இப்போ அவன் புறா வித்தானே, புறா எதுக்கு வித்தான்? ஆலயத்தில் பலி செலுத்துறதுக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க பலி செலுத்த வராங்க, அவங்களுக்கு புறா பலி செலுத்தணும், அவங்களுக்கு வசதியாக இருக்கட்டுமே புறா விற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல புறாவை வாங்கி விற்கிறாங்க. இது தப்பா ரைட்டா? கேட்க ரைட்டு மாதிரி தான் தெரியுது. இல்லை, உங்களுக்கே சந்தேகம் வருதா இல்லையா? வருது தானே. அப்புறம் ஏன் இயேசுநாதர் அடித்தார்? ஏன் அப்புறம் அவனெல்லாம் தூக்கி அடித்து துரத்தி விட்டார்? வெரி சிம்பிள். புறா பலி கொடுக்க வரவன் புறாவை வாங்கிட்டு தான் வரணும். அந்த வேலையை சர்ச்சு செய்யக்கூடாது, அந்த வேலையை ஆலயம் செய்யக்கூடாது. ஆலயத்துக்கு அந்த வேலை கிடையாது, பிஸ்னஸ் வேலையே கிடையாது. அப்புறம் பலி செலுத்த வரவன் பலி செலுத்துக்கு புறா கூட இல்லாமல் என்னத்துக்கு வந்த நீ? சரி, அப்படியே புறா விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இவர் வந்து கேட்பார், ஒரு 10 கடை போட்டிருப்பாங்க புறா கடை. இவர் வந்து கேட்பார், பிரதர் ஸ்டீஃபன் பிரதர், புறா ரெடியா? ஆர்டர் ஃபோனில் சொன்னனே, ரெடி பிரதர், உங்களுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். புறா ஒரு 2 தான் இருந்துச்சு, உங்களுக்கு தான் கடைசியாக எடுத்து வச்சுருக்கிறேன். புறா வாங்கி பார்ப்பார். எவ்வளவு? 50 ரூபா ஒரு புறா, 2 புறா 100 ரூபா. என்ன இப்படி சொல்கிறீங்க? நம்ம லாசர் பிரதர்கார 40 ரூபா தானே. அவர் திருடிட்டு வந்து விற்கிறாருங்க. இது ஒரிஜினல் புறா. தூக்கி பாருங்க, மாடப்புறா, வெயிட்டு பாருங்க. பிரதர் பார்த்து கொடுங்க பிரதர். பிரதர் உங்களுக்காக தான் 50, இதுவே வேற ஆளாக இருந்தால் 60. இவ்வளவும் எங்கே நடக்குது? எப்படி கர்த்தர் ஒத்துப்பாரு? எப்படி ஒத்துப்பாரு? இது தானே இன்னைக்கு சபையில் வேற விதமாக நடக்குது. புறா விற்கிறது தப்புனா புறா பிரியாணியும் தப்பு தானே. ஆமாவா இல்லையா? நம்மால் நினச்சிக்கிட்டான் புறாவை உயிரோட விற்றா தான் தப்பு. அதுவே புறா பிரியாணி போட்டோம்னா தப்பு இல்லை, பில்டிங் ஃபண்டு. அவ்வளோதானே. வாசலில் என்ன நடக்குது? பிரியாணி 200 200 200 200 200. அவன் கேட்குறான், ஓ அந்த கடையிலே 150 ரூபா தான். ஓ அது வியாபாரம், இது பில்டிங் ஃபண்ட். பில்டிங் ஃபண்டுக்கு பேரம் பேசினா அவன் வாழ்க்கை நாசமாக போகும். புறா விற்கிறோம், பிரியாணி விற்கிறோம், வடை விற்கிறோம், நம்மளை தான் விற்காமல் இருக்கோம், மற்றபடி எல்லாம் விற்றாச்சு. டிஷர்ட் விற்கிறோம், எல்லாம் விற்கிறோம். கேட்டு பாருங்க, அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மூலம். அதுக்கு என்ன மூலம்? ஒரு கிறிஸ்தவ மூலம். அப்போ சர்ச்சுக்கு பில்டிங் ஃபண்ட் ரைஸ் பண்றது தப்பா? இப்பவும் சொல்றேன், ஆலயத்தை கர்த்தர் கட்ட சொன்னால் அதை கட்டுவதற்கு தேவையான காசையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. திடீர்னு மோசே கூப்பிட்டு சொல்றாரு, மோசே ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுப்பா 300 முழத்தில். சரி ஆண்டவரே, அதில் தோல் பார்த்துக்க, தபசு தோல் போடணும், ஆட்டுக்குட்டி தோல் போடணும், ஆட்டுத்தோல் போடணும், இந்த தோலெல்லாம் இத்தனை வகையான தோல் போடணும். சரி ஆண்டவரே, 3 பார்ட்டாக பிரிக்கணும், பலிபீடம் வெங்கலத்தில் செய்யணும், அப்புறம் இந்த இது இருக்கு பாரு உள்ளுக்குள்ள பரிசுத்த ஸ்தலம் எல்லாம் சுத்த பொண்ணாக இருக்கணும், இந்த மகா பரிசுத்தம் இருக்குல்ல அது உள்ள எல்லாம் சுத்த பொண்ணு, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இருக்கு, மேஜை இருக்கு, அது இந்த மரத்தில் தான் செய்யணும். ஆசார் எனக்கு ட்ரெஸ்ஸு பாரு, 12 கல் வைக்கணும். இவ்வளவும் வனாந்தரத்தில் எங்கே போகிறது? பாம்பே சிட்டியில் சொன்னாலே இப்போ வாங்க முடியாது அவ்வளோத்தையும். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும், அதே எல்லாத்தோடையும் நீங்கள் கட்ட சொல்லுங்கள். பாம்பே சிட்டிக்குள்ளே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்றும் ஸ்பெசிஃபிகேஷன், ஒவ்வொன்றும் பர்டிகுலராக சொல்கிறாரு. சொல்லிட்டு வேற சொல்கிறாரு, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணு, மாற்றி செஞ்சிடாதுங்கிறாரு. ஆண்டவரே, இந்த மரம் சித்தி மரம் கிடைக்கல, நம்ம வேணால் ரப்பர் மரம் போட்டுக்கலாமா? வெளியே போடா. நான் உனக்கு என்ன சொன்னனோ அதே மரம் தான்,
ஆசாரியனுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதே ட்ரெஸ் தான், எதையும் மாற்றக்கூடாது. சரி, இவ்வளத்துக்கும் நான் எங்கே போய் வாங்குறது? வனாந்தரத்தில் நான் எப்படி வாங்குவேன்? பக்கத்து ஊருக்காரன் தண்ணியே கொடுக்க மாட்டானே வழியாக போனா, ஒருத்தன் ஊருக்குள்ளேயே விட மாட்டேங்கிறானே, இன்னொருத்தன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். நான் எங்கே போய் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு இவ்வளத்தையும் வாங்குவேன்னு மோசே கேட்கல. ஆண்டவர் சொன்னார், ஒரே ஒரு ஆல்டர் கால் கொடு, இந்த மாதிரி கட்ட போகிறோம் ஆசாரிப்பு கூடாரம், அவன் கொண்டாந்து கொடுன்னாரு. ஒரே ஒரு சிம்பிள் வேலை தான். யோசிச்சு பாருங்க, இந்த கூடாரத்துக்கு தேவையானது எல்லாமே பக்கத்து கூடாரத்திலே இருந்துச்சு, எல்லாருடைய கூடாரத்துக்குள்ளே இருந்துச்சு. இவங்க இஸ்ரவேல்காரங்க எகிப்திலேருந்து புறப்படும் போதே இந்த கூடாரத்துக்கு என்ன, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் எகிப்திலிருந்து கொண்டு வந்து பக்கத்து கூடாரத்திலேயே கர்த்தர் வச்சிருந்தார். ஒரே ஒரு கால் தான் மோசே, இந்த மாதிரி கட்ட போகிறோம் காணிக்க கொண்டு வாங்கன்னு சொன்னார். எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ நம்மால் நிறைய பேர் சொல்கிறான், மோசே சொன்ன கேட்ட மாதிரி தான் நாங்களும் கேட்குறோம், இதில் என்ன தப்பு இருக்குது? மோசே கட்ட கேட்டார், நாங்களும் கேட்டோம். மோசேக்கு உங்களுக்கு வேறு எந்த தப்பும் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம்தான். மோசே போதும்னா நீங்கள் இன்னைய வரைக்கும் போதும்னு சொல்லலை. மோசேக்கு நமக்கு என்ன டிஃப்ரென்ஸு? கேட்கறது இல்லாமல் ஒன்றா தான் கேட்டோம். ஒரு இடத்துல மோசே சொன்னான், போதும், இதுக்கு மேலே என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதிங்கன்னு. நம்மால் 30 வருஷம் ஆனாலும் போதும்னு சொல்ல போகிறதே இல்லை. 2500 ரூபாய் கொடுக்கக்கூடிய 2500 பேர் தேவை, 5000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 5000 பேர் தேவை, 3000 ரூபாய் கொடுக்கக்கூடிய 3000 பேர் தேவை. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, கட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது இந்தியாவுக்கு வெளியே. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் எகிப்திலிருந்து புறப்படும் போதே கர்த்தர் ரெடி பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். ஒரு காரியத்தை கர்த்தர் கட்ட சொல்றாருன்னா அந்த கட்டுகிற காரியத்தையும் அவரே கொடுப்பார். நீங்க போய் புறா விற்க வேண்டாம், புறா பிரியாணி விற்க வேண்டாம், மசால் வடை விற்க வேண்டாம், மெது வடை விற்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. வானத்தின் பலகனியை திறந்து கர்த்தர் அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 40 வருஷம் 5.5 லட்சம் 6 லட்சம் பேருக்கு மன்னா கொடுக்க முடிஞ்ச ஆண்டவர் ஒரு சின்ன கட்டடம் கொடுக்க மாட்டாரா? உங்க விசுவாசம் அப்படி, உங்க விசுவாசம் அப்படி. ஆண்டவர் பார்த்தாரு, சர்ச்சை நீ எப்போ பிஸ்னஸ் சென்டர் ஆக்கிட்டியோ இனிமேட்டு அது இருந்து பிரயோஜனம் இல்லை, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும்னு சொன்னார். இடிச்சாச்சு. இப்போ அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, 3வது தேவாலயம் வரும். எங்கே வரும்? அதே மலையின் மேல் வரும். எங்கே சாலமோன் தேவாலயம் இருந்ததோ, எங்கே செருபாபேலின் ஆலயம் இருந்ததோ அதே ஆலயம், அதே இடத்துல 3வது ஆலயம் வரும். இப்போ அந்த ஆலயம் எங்கே இருந்துச்சு? மோரியா மலை மேலே, ஓர்னான் உலைக்களத்தில், தாவீது வாங்கின இடத்துல. இப்போ 3வது யுத்தம் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்குது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பேர் ஆப்ரேஷன் அலக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தம் தான் இப்போ இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் ஆரம்பித்து அப்படியே அது லெபனானுக்கு பரவி இன்னைக்கு ஹவுதீஸ் பக்கம் போய் இன்னைக்கு ஏமனுக்குள்ளே போயிருச்சு. இஸ்ரவேலுக்கும் 7 நாடுகளுக்கும் சண்டை ஆரம்பித்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மலை. இந்த மலையில் தான் சண்டை, இந்த மலையோட இடத்துக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ இந்த யுத்தம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்லாம் சொன்னாங்க அக்டோபர் 7. ஆனால் அது ஆரம்பித்த இடத்த வச்சு இந்த காரியங்களோடு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது முடியாது. அது 3ஆம் உலக யுத்தத்தில் போய் தான் முடியும். இந்த இடத்தை அவர்கள் இஸ்ரவேலர்கள் கையில் எடுக்கிறதுக்கான பிளான் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. முதல் யுத்தம் இண்டிபெண்டன்ஸ் வார், அவங்களுக்கு தேசம் கிடச்சிச்சு. 2வது யுத்தம் எருசலேமுக்கான யுத்தம், தலைநகரம் கிடச்சிச்சு. இப்போ 3வது யுத்தம் தேவாலயத்துக்கான இடம் கிடைக்கும். இந்த இடம், இந்த மலை முழுவதும் அவர்கள் வசம் வரும். இந்த இடத்துல தான் அவர்கள் தேவாலயம் கட்டுவதற்கான கடைசி வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து இஸ்ரவேலர்கள் இந்த இஸ்ரவேலை எருசலேமை சுற்றி இருக்கிற 250 மாஸ்க்கு இடிச்சிட்டாங்க. 250 மாஸ்க்கு இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, அதுக்கு மேலேயே இடிச்சிட்டாங்க. இப்போ இது அப்படியே விஸ்தாரமாகி கடைசியாக ஒரு பாயிண்டில் உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக மாறப்போகுது. இப்போவே 7 நாடுகள் வந்துருச்சு. வெஸ்ட் பேங்க்கு, காசா, அப்புறம் வந்துட்டு லெபனானு, ஈஜிப்டு, ஹவுத்தீஸு, ஈரானு, சிரியா எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ 7 நாடுகள் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ஆல்ரெடி இருக்குது. இப்போ எல்லா நாடுகளும் ஒன்றா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக சேர்றதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும், ட்ரிகர் பாயிண்ட். எந்த பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த கை வைப்பாங்க. அதை வைங்க தம்பி, இந்த இடத்த கை வைப்பாங்க. இந்த இடத்த அவங்க கை வச்சு இந்த வழிபாட்டு தலத்தை ஏதாவது அவங்க செஞ்சாங்கன்னா முழு உலகமும் அகைன்ஸ்டாக மாறும்.
மாறும் பொழுது மிகப்பெரிய யுத்தம் ஆரம்பிக்கும். அந்த யுத்தம் தான் எசேக்கியேல் 38 சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம். அவர்களுக்கு தலைமை ஏற்று ரஷ்யா நடத்தும். உங்களுக்கும் எனக்கும் இதில் இருக்கக்கூடிய அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இது 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொன்னாங்க, இது இஸ்ரேல் அமாஸ் சின்ன பிரச்சனை. நாங்கள் இல்லை, விஸ்தாரம் ஆயிடுச்சு, அமாஸை தாண்டிடுச்சு, வெஸ்ட் பேங்க் காசாக்கு போயிருச்சு, அப்புறம் மேற்கு அந்த இதுக்கு வெஸ்ட் பேங்க் போயிருச்சு, லெபனானுக்குள்ளே போச்சு, இப்போ ஹவுத்தீஸ் பக்கம் ஏமன் பக்கம் வரைக்கும் போயிடுச்சு. யுத்தம் பெருசாகிட்டே இருக்கு. இதில் நமக்கு அடையாளம், இந்த இடத்த கை வைப்பாங்க. இந்த இடத்த யாராவது ஒருத்தர், அது அவங்களோ இவங்களோ இந்த இடத்த கை வச்சு இதை டெமாலிஷ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுதான் உலகத்தினுடைய கடைசி, உலகம்ல சபை காலத்தினுடைய கடைசியான மிக முக்கியமான ஒரு காரியம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம், யூதர்களை பொறுத்த வரைக்கும் இது புனித பூமி, அவங்களுக்கு அது புனித மலை. அந்த மலைக்குள்ள அவங்க இன்னை வரைக்கும் புறஜாதியார் உள்ளே வராங்கன்னு அவங்க சொல்றதுக்கு ஒரே ரீசன் இந்த மாஸ்க் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இது இல்லாமல் இருந்தால் அவங்க யாரும் வராமல் நாங்கள் தடுத்துருவோம், புறஜாதியார் காலம் முடிஞ்சிருச்சுன்றதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா இந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் பண்ணுவது. அதான் ஒரு மிக முக்கியமான வேர்ல்டு அடையாளம். அதே நேரத்தில் இதை கை வச்சாங்கன்னா 3ஆம் உலக யுத்தம் உலகமே அல்லோகலப்படப்போகுது. கர்த்தர் சொன்ன எசேக்கியேல் 38-39 அதிகாரம் 2 அதிகாரத்தில் சொன்ன யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ அந்த யுத்தத்துக்கான ஸ்டார்டிங் ப்ரிலிமினரி ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது விஸ்தாரம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆக போகுது. அக்டோபர் வந்தால் 1 வருஷம். ஸோ இது பெருசாகிட்டே போகுது. நீங்கள் இந்த காரியத்தை காணும்போது, இப்போ நாங்கள் சொன்ன காரியத்தை நீங்கள் காணும்போது 24 லூக்கா 21-24 நிறைவேறி விட்டது என்று அர்த்தம். அதுக்கான அடையாளம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். இது நடக்கும்போது இன்னொன்று நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறையா, அதை மட்டும் சொல்லலாம். வாசிங்க, லூக்கா 21-28 வாசிங்க. இப்போ நீங்கள் வாசித்தது 24, இப்போ 28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடம் இது எதுவுமே நமக்கு முக்கியமானதல்ல. நம்மை பொறுத்த வரைக்கும் பரலோகம்தான் நமக்கு முக்கியம். நமக்கு கிறிஸ்துவின் வருகை தான் முக்கியம். நாம் ஜெபிக்க வேண்டியவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நாம் இஸ்ரவேலுக்கும் ஜெபிக்கணும், நாம் பாலஸ்தீனர்களுக்கும் ஜெபிக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ நமக்கு அடையாளம் என்னன்னா, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கிடுச்சு. இயேசு என்ன சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. மத்திய 24 என்ன வாசிச்சோம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதுதான் லூக்கா 21-28 சொல்றாரு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, மிக முக்கியமாக வசனம் சொல்லுது, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள்னு வசனம் சொல்லுது. இது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். 2004 இந்த ஊழியத்தை செய்யும் போது இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறும். ஏன்னா சகரியா 12 வச்சு சொன்னோம். நாங்கள் சொல்ல பைபிள் சொல்லியிருக்கு, அது நடந்துடுச்சு. இப்போ திருப்பியும் இந்த இடத்துல ஆலயம் வருவதற்கான யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு. மலைகளுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த இடம் முழுவதும் யூதர்கள் வசம் போகும். அப்படி போகிறத நீங்கள் நானும் பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. அவங்க 2 பேருமே நமக்கு சமம் தான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அடையாளம்னா, இது ஒரு அடையாளமாக இருக்குது. என்ன அடையாளம் தான், புறஜாதியார் கால முடிவுக்கு வந்துடுச்சு, நம்முடைய மீட்பு சமீபமாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். நம்முடைய வேலை உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து நம்ம ரெடி ஆகணும்னு அர்த்தம். இப்போ ரெடி ஆகிறதுக்கான டைம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. இப்போ வேற டைமே இல்லை. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்துட்டோம். இனிமேல் இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ அப்படியே விஸ்தாரமாகி ஹவுத்தீஸ் ஏமன் வரைக்கும் வந்துருச்சா, அடுத்து ஈரான் வரைக்கும் வரும். ஈரான் எங்கேயும் இல்லை, ஈஸ்ட் நமக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, அவ்வளோதான். ஆல்ரெடி இந்தியா ரஷ்யாவோட சேர்ந்துடுச்சு மீன்ஸ் அவங்களோட கூட கூட்டணியில் இருக்கிறோம். ரஷ்யா ஒருவேளை யுத்தத்துக்கு போனால் நாமளும் அவங்களோட கூட போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ஆல்மோஸ்ட் எல்லாமே டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 3ஆம் உலக யுத்தத்துக்கான மிக முக்கியமான சென்டர் பாயிண்ட்டுக்கு நாம் வந்துட்டோம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபம். உலகம் என்ன சொல்லுது, மீடியா என்ன சொல்லுது, அவரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்றதுலாம் வேற.
அவங்க சொன்னதெல்லாம் நடக்குதோ நடக்காதோ, ஆனால் பைபிள் சொன்ன காரியம் துல்லியமாய் நடக்கும். இது வரைக்கும் நடந்திருக்கிறது, இனிமேலும் நடக்க போகிறது. எப்பவுமே எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல கொண்டு போய் நான் உன்னை நிறுத்துறேன்னா அந்த இடம் எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய சர்ச்சு, எத்தனை வருஷம் சர்ச்சு, எதையுமே நாங்கள் கேட்டதில்லை, இங்கேயுமே கேட்டதில்லை. எங்கேயுமே டேட் இருந்தால் ஏன் வரோம் அப்படின்னா, ஊழியம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒன்று சொன்னார், உன்னை ஒரு இடத்துல நான் கொண்டு போய் நிறுத்துறேன்னா எனக்குரியவர்கள் அங்கே இருப்பாங்க, அதனால தான் உன்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துவேன், நீ அங்கே பேசுன்னு தான் சொன்னார். இப்பவும் சொல்கிறேன், இங்கே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாருன்னா வருகையில் போக வேண்டிய ஒரு பெரிய கூட்டம் இது உள்ள உட்கார்ந்துருக்குது. உங்களுக்கு தான் அந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் நிர்விசாரமான கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கோம், எது சொன்னாலும் காதில் ஏறாது, அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. 2018 ஆண்டவர் சொன்னதுதான், கொள்ளை நோய் வரப்போது ரெடியாயிருங்கன்னு. அதெல்லாம் நடக்காது, நாங்கள் வந்துச்சு. இப்போ யுத்தமும் ஆரம்பிச்சிடுச்சு. கண்டிப்பாக இனி காலம் செல்லாது. எப்போ வேணாலும் இந்த எசேக்கியேல் 38-39க்கான யுத்தம் உச்ச நிலைமைக்கு போகும். இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் மாலையில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம் கண்களுக்கு முன்பாக வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாக நிறைவேறிக்கிட்டு இருக்கு. சீரியஸாக எடுத்துக்கிட்டு இனி ஆயத்தப்படுற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்க முடியுமான்னு பாருங்கள். அதுக்கு தான் கர்த்தர் இந்த டைம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வேறு எதுக்கான டைமும் இப்போ இல்லை. இப்போ இருக்கிறது நமக்கு இருக்கிற நேரம் ஒன்று, கிறிஸ்துவை சந்திப்பதற்கான நேரம். இயேசு வரும்போது அவருடைய வருகையில் அவரை முகமுகமாய் தரிசிக்கிற கூட்டத்தில் நீங்கள் நான் இருப்போமா? அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும்? 7 காரியங்களை செய்யணும். இந்த 7 காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா வருகையில் போவது எளிது. ரொம்ப சிம்பிள். 7 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிடறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, அந்த பாவத்தை மன்னிச்சுட்டார், ரத்தத்தால் கழுவிட்டாரு அப்படிங்கிற நிச்சயம் வந்தால் உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். சங்கீதம் 51 தாவீது சொல்கிறார். அது இருக்கா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரட்சிப்புனா என்ன, உங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவங்க தானே, உங்கள் தாத்தா பாட்டி கிறிஸ்தவங்க தானே, தலைமுறையாக சர்ச்சில் இருக்கீங்க தானே, 4 தலைமுறை 5 தலைமுறை 6 தலைமுறை தானே, அதனால் ரட்சிப்பு ரொம்ப ஈஸி, சர்ச்சில் மெம்பர் ஆகி சந்தா கட்டி நீங்கள் தசமா காணிக்க கொடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலான்றாங்க. நோ சான்ஸ். சும்மா அதெல்லாம் நீங்கள் சந்தா கட்டி தசமா காணிக்க கொடுத்து கரெக்டாக மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இடம் கிடைக்கும், கல்லறை இல்லை. ஏன்னா நிச்சயமாக கொண்டு போய் போச்சிருவோம் இல்லையா? உமது அடியானுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளணும்னு கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஏன்னா இல்லாட்டி கவர்மெண்ட் போச்சிரும். 3 நாளைக்கு மேலே உங்களெல்லாம் வச்சுக்க முடியாது, கொண்டு போய் போச்சிருவாங்க. மேட்ரு ஓவர். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு கல்லறையில் இடம் கொடுக்குற வரைக்கும் தான் எங்களுக்கு இருக்கு அதிகாரம். நாங்களே சொன்னாலும் பரலோகம் கேட்காது. ஏன்னா நீங்கள் யாருன்னு பரலோகத்துக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணிட்டு போய் குழிக்குள்ளே படுத்திருக்கீங்கன்னு பரலோகத்துக்கு தெரியும். நீங்கள் ஆயத்தப்பட்டத்தான் போக முடியும். நீங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களான்னு உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாவத்துக்கு அவங்கவுங்க தான் என்ன செய்யணும், மன்னிக்கப்படணும், கழுவப்படணும். உங்கள் தாத்தாவுடைய ரட்சிப்பு உங்களுக்கு வராது அப்படின்னா உங்கள் தாத்தாவுடைய சாபமும் உங்களுக்கு வரும். பரவாயில்லையா? வேணாமில்ல, அவருடைய போட்டோம், உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கே வரட்டும். முழங்கால் போட்டு அதெல்லாம் பழைய ஏற்பாடு, தலைமுறையாக அதெல்லாம் பறதலாம். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டோம். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டீங்கன்னா முதல் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் பாஸ். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். அந்த ஞானஸ்நானத்தை தான் பைபிள் சொல்லுது. மற்ற ஞானஸ்நானங்கள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். ஆனால் பைபிள் படி இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு தெரியும், தண்ணியில் மூழ்கி தான் என்ன பண்ணார், ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். அந்த ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களா? அது எடுத்தாதான் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு இருக்கு. பாப்டிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பாப்டிசோங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்துச்சு. பாப்டிசோ என்றால் தண்ணீரில் மூழ்குதல்னு அர்த்தம். இதெல்லாத்துக்கும் விட ஒரே வசனத்தில் முடிச்சிடலாம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். கன்ஃபார்மாக பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. ஒரு கூட்டம் இல்லைம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் சபைக்கு வரும்போதே ஆவியானவர் உங்களோட தான் இருக்கிறாரு, அவர் தானே உங்களை சபைக்குள்ளே நடத்தினாரு, அது என்ன தனியாக அபிஷேகம் அப்படிம்பாங்க. யோசித்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்தாங்க.
ஆனால் இயேசு திருப்பி சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ஊழியம் பண்ணாங்க, போய் 2 பேராக போனாங்க, பிசாசுகள் துரத்துனாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். அதான் வசனம் தெளிவாக சொல்லுது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இது 3வது. 4வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். அதுதான் நேற்று பார்த்தோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். மாறுபாடான சந்ததி, உலகம் கடைசி காலம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்யறான்? வகை தேடி சுத்தி திரியிறான். முந்தியெல்லாம் பிசாசு வெளியே இருந்துச்சு, வெளியே இருந்து உள்ள இருக்கிறவங்கிட்ட நீங்க பார்த்துருப்பீங்க, பாம்பு தோட்டத்துக்குள்ள என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. சிங்கம் கரடி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. ஆனா உன்னத பாட்டு சொல்லுது, நம்முடைய திராட்சை பழங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது, அதை நாசம் பண்ற குழி நரிகள் எங்க இருக்குது? தோட்டத்துக்கு உள்ளேயே இருக்குது. வசனம் சொல்லுது, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். கடைசி காலத்தில் சபைக்கு உள்ளேயே நிறைய அருவருப்பான காரியத்தை செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். முந்தி சினிமாக்காரன் தான் ஆடினா, இப்ப எல்லா பயிலும் ஆடுறான். சினிமாக்காரனை விட மோசமா ஆடுறான். இவெல்லாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரிக்கிறவன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவன். இப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, ஆடுறவன் கேட்பான் என்ன தப்புன்னு. அவன் இன்னைக்கு ஏற்ற மாதிரி ஆடுறான். அவனுக்கு அப்பா ஊழியத்தில் இருந்தாரு, அவர் அன்னைக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருப்பாரு. அவங்க தாத்தா ஊழியத்தில் இருந்திருப்பாரு, அவர் அன்னைக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருப்பாரு. உங்களுக்கும் சொல்றேன், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது இல்லை சபை. சபை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது தான் சபை. சபைக்குள்ள மாற்றம் கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்ப நீங்க ஏன் லைட் போட்டீங்க, ஏன் ஃபேன் போட்டீங்க, ஏன் ஸ்பீக்கர் போட்டீங்க, இதெல்லாம் உள்ள கொண்டு வரலையா, மாடர்னைஸ் பண்ணலையான்னு. இப்பவும் சொல்றேன், ஒரு காலத்தில் தோல் சுருள்ல எழுதணும் வேதத்தை, அதுக்கு முன்னாடி கற்பலகைகளில் எழுதணும் வேதத்தை, அதுக்கப்புறம் புஸ்தகத்தில் எழுதணும் பைபிளை, இப்போ டிஜிட்டல் காத்துல எழுதுறோம். இது மாடர்னைஸ்ட் ஆயிருக்கு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கல்லில் இருந்ததும் தோலில் இருந்ததும் புஸ்தகத்தில் இருந்ததும் காத்துல இருக்கிறது அத்தனையும் ஒரே வசனம் தான். வசனத்தில் மாற்றம் கிடையாது. எழுதுற மோடு மாறும், வசனம் மாறாது. இப்பவும் சொல்றேன், காலங்கள் மாறும், கர்த்தர் மாற மாட்டாரு, வசனம் மாறாது, வேதம் மாறவே மாறாது. இவன் வேதத்தை உங்களுக்கு தப்பா போதிக்கிறான், உங்களை தப்பான வழியில நடத்துறான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. நோவா காலத்துல இருந்த மிகப்பெரிய பாவத்துல ஒண்ணு, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு கூட பெண் கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியக்காரங்க நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. உங்க வாலிப பசங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க அந்த ஆட்டத்துக்கு பின்னாடி, ஓட்டத்துக்கு பின்னாடி, குதிக்கிறதுக்கு பின்னாடி, அவங்க அந்த சினிமாக்கார மாதிரி பண்றதுக்கு பின்னாடி ஜாலியா போறாங்க. முடிவு மரணம், முடிவு மரணம். ஆடுறவன் ஓடுறவன் ஒரு நாள் காணாம போயிடுவான். திருப்பியும் சொல்றேன், வசனம் மட்டும்தான் நிற்கும். வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே. உங்க பிள்ளைகளை வசனம் உள்ள இடத்துக்கு அனுப்புங்க, சபைக்கு அனுப்புங்க. அங்க இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு அனுப்பாதீங்க. ஏன் சொல்றேன்? என்டர்டைன்மெண்ட் நேவர் பிகம் a Christian religion. It's not a spirituality. சபை ரிலிஜியஸ் சைட் கிடையாது, சபை என்டர்டைன்மெண்ட் சைட் கிடையாது. சபை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைட், மறுரூபமாக்குகிற இடம், பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். இது களியாட்டம் பண்ணுகிற இடம் கிடையாது. நீ களியாட்டம் பண்ணினா ஆடுற நேரம் சந்தோஷமா இருக்கும், ஆனால் உன் ஆத்துமா அதுல திருப்தி ஆகாது. சினிமால திருப்தி ஆகல, டிராமால திருப்தி ஆகல, வேற எங்கேயுமே திருப்தி ஆகாம தான் நம்ம ஆத்துமா கர்த்தரை சந்திச்சுச்சு. அதனாலதான் அவருக்கு பேர் ஆத்துமா மணவாளன். இப்ப திருப்பி அதே சினிமாக்கும் அதே இதுக்கும் வேறொரு முலாம் பூசி பிசாசு உள்ள கொண்டாரான். கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். பரலோகத்துக்கு போகும்போது இந்த பூமியிலேருந்து நீங்கள் எதையுமே கொண்டு போக மாட்டீங்க, அது உங்களுக்கும் நல்லா தெரியும். அது மரணம் முந்தினாலும் வராது, வருகை முந்தினாலும் வராது. நீங்கள் இது வரைக்கும் மரணத்தை பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு யாருக்கும் எதையுமே இந்த உலகம் என்ன செய்யலை, கொடுத்து அனுப்பவே இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு அனுப்புவான். 500 புடவை இருந்தாலும் ஒரு புடவை தான் போட போகிறான். 30 சட்டை இருந்தாலும் ஒரு சட்டையை தான் போட போகிறான். அதுக்கு மேலே 2வது சட்டை போட போகிறது இல்லை. ஏதோ இருக்கிறதுல நல்லது கூட போட்டு அனுப்புவான், ஆனால் வச்சிருக்கிற கோல்டு மொத்தத்தையும் கழட்டிடுவான். அதே மாதிரி கவரிங்கை போட்டு அமுச்சு விட்டுருவான். நீங்கள் ஒன்று உங்கள் கையில் போட்டுருக்கிற மோதிரத்தையும் வெட்டி எடுத்துருவான். வரலைன்னா கையை வெட்டிட்டு மோதிரத்தை எடுத்துருவான். எப்படியும் எடுத்துருவான். ஒன்றுத்தை கூட உங்களை வச்சு என்ன செய்ய போகிறதில்ல,
அனுப்ப போகிறதில்ல. ஆனால் நீங்கள் போகிற இடத்துக்கு உங்களால் கொண்டு போக முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான், கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்கிற ஆத்மாக்கள். அது உங்களோடு கூட பரலோகத்தில் வந்து நிற்கும். உங்கள் கணக்கில் கர்த்தர் வைத்துக் கொள்வார். எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். 6வது, இயேசு வருகிறார் என்பதை விசுவாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இந்த கூட்டம் நடத்துகிற நாள்களில் மட்டும் விசுவாசிக்கக்கூடாது. ஏதோ என்றைக்காவது ஒரு நாள் செய்தி கேட்கும்போது மட்டும் விசுவாசிக்கக்கூடாது. படுக்க போகும்போதும் எந்திரிக்கும் போகும்போதும் நம்ம ஜெபம் ஒன்றா தான் இருக்கணும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ள. ஏன்னா அது ஒன்று தான் நமக்கு டெஸ்டினேஷன். அதுக்கப்புறம் உலகம் மிக மோசமான இடத்துக்கு போக போகிறது. இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு வசனம் சொல்லுது. ஸோ வருகைக்கு காத்திருக்கிற கூட்டம் தான். அதனால தான் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக காத்திருக்கிற கூட்டம் தான் வருகையில் போகும். கடைசியாக 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம் எல்லாரும்? எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் நான் பாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சபையை ஆயத்தம் பண்ணுகிற வேலையை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நம்மை நேசிக்கிறபடினால் ஆவியானவர் பேசியிருக்கிறார். சில காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டாக இருக்கும், சில காரியங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சில காரியங்கள் என்ன இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு தோணும். இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர் நேசிக்கிறபடினாலே உங்களை சரிப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதுனால உங்களை சிக்ஷிக்கிறார். எப்படி ஆகிலும் உங்களை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு கடைசி சான்ஸ், 1 மணி நேர ஊழியக்காரர்கள் இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அந்த மாதிரி தான் இதுவும். 1 மணி நேரம் கடைசி நிமிஷத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ராஜா வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஆனால் ஒருவேளை நம்முடைய தலைமுறையில் கர்த்தர் வருவாரானால் அவரை சந்திக்கிற கடைசி கூட்டம் நாமளாக தான் இருப்போம். ஆனால் நம்ம சந்திப்போமா? அந்த வருகையில் நம்ம போவோமா? மறுமர கூட்டத்தில் நம்ம காணப்படுவோமா? வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ். இந்த 7 காரியங்களில் மட்டும் நீங்கள் உங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒருவேளை ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, நான் கிறிஸ்தவன் தான், ஆனாலும் எனக்குள்ள அப்படி ஒரு அனுபவம் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி உங்களை பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுங்க. வேதம் சொல்லுது, ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவானாகில் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னி, உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் எந்த மதம், எந்த கோத்திரம், என்ன ஜாதி, என்ன பேர், என்ன ஊர், எதையும் பார்க்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. 2வது, ஒருவேளை தண்ணியில் மூழ்கி நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, எனக்கு இந்த சத்தியம் தெரியாது, இல்லை தெரிஞ்சாலும் எடுக்காமல் இருந்தேன், இன்றைக்கி கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னா உங்களை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் வேதம் தெளிவாக சொல்லுது, பரலோகத்துக்கு போக முடியும். கல்லணை பார்த்து சிலர் சொல்லுவாங்க, அவன் ஞானஸ்நானம் எடுக்கலையே, அவன் போலையா, அவன் போல, அவன் பரதீசிக்கு தான் போனான். அது ஆவிகள் இளைப்பாறுகிற இடம், பாரடைஸ். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினது ஹெவன், பரலோகம். நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், நல்ல வாய்ப்பு. நாகமான்கிட்ட அவன் வேலைக்காரன் சொன்னான், ஊழியக்காரன் கடினமான காரியத்தை சொன்னால் நீங்கள் செய்திருப்பீர்கள் அல்லவா. அவன் என்ன சொன்னான்? போய் 7 தடவை முங்கி எழுந்திருக்க சொன்னான், அவ்வளோதானே, இதை செய்யறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டான். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். புறஜாதியார் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவோ கடினமான வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க, தங்களை வருத்தி கொள்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் அவங்க செஞ்சு பரலோகத்துக்கு போகிறதுக்கு பிரயாசப்படுறாங்க. ஆனால் நம்ம தேவன் அப்படி ஒன்றுமே சொல்லலை. அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீரில் மூழ்கி எடுக்க சொன்னார். அதுக்கு எதுக்கு நிறைய பேருக்கு வைராகியம், நிறைய பேருக்கு போராட்டம், நிறைய பேர் ஏன் எடுக்கணும் பாருங்கள். புறஜாதியார் அவ்வளோ கடினமான காரியங்களை
எத்தனையோ காரியங்களை அவங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க கேள்வி கேட்காம. ஆனால் இந்த ஒரு சின்ன காரியத்துக்கு எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் ஒப்பு கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த வருகையில் பிரவேசிப்பது எளிதாக இருக்கும். நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லா கண்களை மூடியிருப்போம்மா. இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு, என்னோடு இடைப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கப்பா, இரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் இந்த வருகையில் பிரவேசிக்கணும்ப்பா. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி இருப்போம். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை. கர்த்தர் இன்றைக்கி எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, வருகை சமீபமாயிருச்சு, சபக்காலத்தினுடைய கடைசி யுத்தமும் தொடங்கிருச்சு, நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேறு யார் இருக்கிறீங்க? நல்லா உயர்த்துங்க. 3, 4, 5 நிறைய பேர் இருக்கிறாங்க. இது கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறாரு. நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் எடுக்கும்போது இதை கர்த்தர் கனப்படுத்துகிறாரு. கரங்களை நல்லா உயர்த்துங்க பார்ப்போம். வேறு யார் இருக்கிறீங்க? நான் உங்களுக்காக ஜெபிக்க தான் போகிறேன். 20க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். வெளியே இருந்தீங்கனாலும் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் இப்போது இந்த ஜெபம் பண்ணி முடித்த உடனே, கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க, இந்த சபையில் இருக்கிறவங்க ஆயர்கிட்ட வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. வேறு சபையிலேருந்து வந்திருந்தால் நீங்கள் உங்கள் சபைகளுக்கு போய் உங்கள் போதகர்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. நாம் கரங்களை கீழே போடுவோமா? நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உம்முடைய வருகை மிக சமீபம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கிருபை பாராட்டுங்க, ஆயத்தப்பட கிருபை பாராட்டுங்க. அதோடு கூட ஆண்டவரே வருகையில் பிரவேசிக்க, குடும்பமாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அவர்களும் இந்த வருகையில் பங்கடைய கிருபை பாராட்டுங்கப்பா. உமக்கு சித்தமானால் இத்தனை ஆண்டு காலம் உமக்கு ஊழியம் செய்த இந்த திருச்சபை முழுவதுமாய் உம்முடைய வருகையில் பங்கடைய கிருபை பாராட்டுங்க. கைவிடப்பட்ட குடும்பமே இல்லாதபடி எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட கிருபை பாராட்டும். இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய ஆயத்தம் ஸ்டார்ட் ஆகட்டும், ஒரு பெரிய எழுப்புதல் இங்கே ஸ்டார்ட் ஆகட்டும் ஆண்டவர். இந்த ஜனங்கள் எல்லாம் சுவிசேஷங்களாக மாறட்டும் அப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளும் பரிசுத்த ஆவியினுடைய மகிமை இறங்கி வருவதாக, ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இறங்கி வருவதாக, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்குள்ளும் அது கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இன்னைக்குள்ள இருந்து ஒரு அக்கினியை இந்த குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அந்த ஆயத்தம் நீர் வருகிற வரைக்கும் காணப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. எங்க பிள்ளைகள்ல ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இராதபடி முழு திருச்சபையும் வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை நிரப்புவீராக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நிரப்புவீராக. ஒவ்வொருத்தர் மேலும் ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஒரு பெரிய ஆயத்தம், ஒரு அபிஷேகம் இந்த நாளிலே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை கர்த்தருக்கு முன்பதாக பிரீதியாய் இருப்பதாக, ஆயத்தப்பட்ட திருச்சபையாய் இருப்பதாக, மனவாட்டியாய் காணப்படுவதாக, சபை முழுவதும் தேவ மகிமை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் மூடிக்கொண்டிருக்கிறார். ஹalleluya, praise you Jesus, praise you Jesus. தேவ பிரசன்னம் ஒவ்வொருத்தர் மேலும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க பார்ப்போம். ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. யார் யார் மேல ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டுமோ ஆவியானவர் நிரப்ப வல்லமை உள்ளவர். Thank you Jesus, thank you Lord. நன்றி ஆவியானவரே, கோடா கோடி நன்றி. Praise you Jesus, praise you God, praise you God, praise you God. நன்றி ஆவியானவரே, நீ நிரப்பின தயவுக்காக உமக்கு நன்றி. ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இது முதல் கொண்டு எங்கள் திருச்சபை இந்த பாம்பே முழுவதுக்கும் ஒரு மாதிரி சபையாக மாறட்டும் ஆவியானவரே. இதிலிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் இங்கிருந்து புறப்படுவதாக. இந்த பட்டணத்திலேயே முதல்ல இருந்து சொல்றாங்கப்பா, முதல்ல இருந்துன்றதை விட முதன்மையான சபையாக, அநேகருக்கு ஒரு மாதிரி சபையாக, அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ள சபையாக, அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்கிற சபையாக, இங்கிருந்து அநேக சுவிசேஷகர்கள் புறப்படுகிற சபையாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற சபையாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற சபையாக மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.